சில எல்லோருக்கும் வணக்கம். இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம என்ன கொண்டாடினோம்? நேத்து ராமநவமி, சித்திரை திருநாள். ராமநவமி, சித்திரை திருநாள். சித்திரை திருநாள். அ ஆமாம் குணமாத்துச்சு. சித்திரை திருநாள், கௌர பூர்ணிமா கௌர பூர்ணிமா கொண்டாடினோம். நேத்து என்ன நாள்? சிறப்பான நாள்? ராமநவமி. ராமநவமி. ஸோ இப்படி நமக்கு வார வாரம் நிறைய அ அ சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்துட்டே இருக்கு. ஸோ அதுல வந்து இப்போ வந்து சித்திரை திருநாள். இப்ப நம்ம தமிழர்களுக்கு வந்து சித்திரை 1ஆம் ஆண்டு வந்து புத்தாண்டா நம்ம கொண்டாடுறோம். அதாவது முதல் நாள் இல்லையா? நம்மளுடைய ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பின்னாடி தான் நமக்கு வந்து நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு பிரசித்தமா வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த நியூ இயர் டைம்ல எல்லாருக்குமே வந்து பயங்கரமா சரி இந்த நாள்ல இருந்து நம்மளுடைய தொடக்கம் வந்து நம்ம செய்ய சில போன வருடங்கள்ல என்னெல்லாம் பண்ணினோம், இந்த வருடங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளே கொஞ்சம் எல்லாரும் எப்படினாலும் அந்த நாள் வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி வந்துரும் இல்லையா? ஒரு குதூகலம் வந்துரும். சரி இனிமே அடுத்த வருஷம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு பக்கம் மாதிரி. ஒரு ஆண்டுங்கிறது ஒரு பக்கம் முடிந்து, இப்ப அடுத்த பக்கத்த நம்ம திருப்பும்போது, ஒரு கதையில சுவாரஸ்யமா ஒரு கதை படிச்சுட்டு இருக்கோம். அடுத்தடுத்த பக்கங்கள திருப்பும் பொழுது நமக்கு வந்து சுவாரஸ்யம் கூடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதே மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும் ஒரு பக்கங்கள் போல. அப்போ ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் தொடங்கும் பொழுது ஒரு புதிய ஆரம்பம். ஆனா அந்த காலத்துல நம்மளுடைய பெரியவர்கள், முன்னோர்கள் வந்து காலத்தின் அளவு ஒவ்வொரு கால பருவ மாற்றத்திற்கு ஏற்றவாறு அந்த கொண்டாட்டங்கள நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில சித்திரை திருநாள், சித்திரை 1ஆம் நாள வந்து புத்தாண்டா நம்ம கொண்டாடி இருக்கோம். அதுதான் நம்மளுடைய பழங்காலத்துல அதுதான் நம்மளுடைய சரித்திரமா இருந்திருக்கு. ஸோ அப்போ இது எப்படி அவங்க நிர்மாணம் பண்ணினாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தமிழ் மாதங்கள் தெரியும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அப்ப சித்திரை முதல் நாள்ல சூரியனுடைய அந்த சுழல் வந்து அன்னைக்கு தான் முதல் நாளா துல்லியமா கிழக்குல உதிக்கிற நாள தான் நம்ம என்ன சொல்றாங்க? சித்திரை 1ஆம் நாளா கொண்டாடி அது வந்து சித்திரை திருநாளா கொண்டாடினோம். ஸோ அப்ப அந்த சித்திரை நாள்ல வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு புதுசா ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அப்போ அந்த நாள்ல நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி குலதெய்வ வழிபாடு இருக்கும். ஆ கணிக்காணல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அன்னைக்கு நம்ம வந்து முந்தன நாளே நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ணி, இல்லையா? தாம்பாளத்துல வந்து மலர்கள், முக்கணிகள் வைப்பாங்க. வேற என்னலாம் வைப்போம் நம்ம? முக்கணிகள் வச்சுட்டு மஞ்சள், குங்குமம், மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. முக்கியமா பழம் வைக்கணும். அப்புறம் சுவாமிக்கு வந்து சமர்ப்பிக்கிறதுக்காக பூக்கள், புஷ்பங்கள். அந்த டைம்ல கொன்றை பூக்கள் வந்து ரொம்ப அழகா பூத்திருக்கும். கொன்றை பூக்கள் வந்து சரக்கொன்றைன்னு சொல்லுவாங்க மஞ்சள் நிறத்துல. அது கிருஷ்ணருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு பூக்கள். அப்ப அந்த கொன்றை பூக்கள் வந்து சுபிக்ஷத்த காட்டக்கூடிய ஒரு பூக்கள். ஸோ அந்த பூக்கள் பறித்து வைப்பாங்க சில இடங்கள்ல. அப்புறம் வந்து ஒரு கண்ணாடி வைப்பாங்க இல்லையா? அந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. அப்புறம் செல்வத்தை காமிக்கக்கூடிய வகையில கொஞ்சம் பணம் வைப்பாங்க. இல்ல தங்க நகைகள் வைப்பாங்க. ஸோ இப்படி எல்லாம் ஒரு தாம்பாலத்துல முந்தன நாளே எடுத்து வச்சுட்டு, அடுத்த நாள் முதல் எந்திரிச்ச உடனே காலையிலே என்ன பண்ணுவோம் நம்ம? அந்த ஆம், செல்வம் அதாவது நமக்கு வந்து அடுத்த வருடமும் இதே போல செல்வ செழிப்போடு எல்லா வகையான சுபிக்ஷங்களையும் தர வேண்டும். பகவான் நமக்கு அருள வேண்டும். எல்லோரும் இதே போன்று வளத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்ச உடனே முதல் நாள் சித்திரை முதல் நாள் எந்திரித்த உடனே என்ன பண்றோம் நம்ம? அந்த முதல்ல அந்த தாம்பாளத்துல உள்ள எல்லா இதையும் நம்ம பார்த்துட்டு கணிகாணல்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிட்டு அந்த நாள வந்து நம்ம தொடங்குறோம். அதுக்கப்புறம் பகவானுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் எல்லாம் பகவானுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். ஸோ இப்படி வந்து சூரியனுடைய அந்த கிழக்கில் தோன்றக்கூடிய அந்த முதல் நாள தான் சித்திரை நாள்னு சொல்றோம். அப்புறம் அப்படியே அந்த நகர்ந்து வந்து அந்த சூரியன் வந்து சரியா வடகிழக்கு புள்ளிக்கு வரும்பொழுது, வைகாசி, ஆனி முடிந்து அடுத்து ஆடி பிறப்பாக
அது வந்து ஆடிப்பிறப்பும் அது முதல் நாள் மிக முக்கியமான நாளா. அப்படியே அந்த சூரியன் அப்புறம் அப்படியே வந்து மறுபடியும் கிழக்குக்கு வரும்போது ஐப்பசி 1 தீபாவளி, அப்புறம் தென்கிழக்கு பகுதிக்கு வரும்பொழுது பொங்கல். ஸோ இப்படியாக அந்த காலத்துல நம்மளுடைய ம், மரபுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த சித்திரையில் ஆரம்பிக்கிற அந்த குதூகலமும் கொண்டாட்டமும் அந்த சூரியன் வழியா நமக்கு அப்படியே ஒரு ஒளி எப்படி வந்து மெருகேறிக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் வெற்றியையும் தர வல்லதாக அந்த முதல் நாளான சித்திரை நாள் நமக்கு தருகிறது. ஸோ இந்த ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து வகுப்புக்கு போகலாம். இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வருடத்தை வந்து என்ன வருடமா சொல்றாங்க? குரோதி வருடம்னு சொல்றாங்க. அப்படித்தானே? அதுக்கான அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? குரோதி வருடம்னா குரோதம் ரௌத்ரமா இருக்கும்னு நினைக்கிறேன். குரோதம். குரோதம் அப்படின்னா அப்போ இந்த வருடத்துல இப்போ நம்ம வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அனுப்பியிருந்தாங்க. அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, இதுல உள்ள ஒவ்வொரு நாட்களும் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது இயற்கையினுடைய சீற்றம், அதாவது குரோதம் அப்படின்னா சில இயற்கை சீற்றத்துக்கு இந்த வாழாகக்கூடிய வகையில இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அதாவது நம்ம சித்தர்கள் வந்து அதை இது பண்ணியிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. இந்த வருடம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆனா இயற்கை, இந்த ஜட இயற்கை எப்படி அமைந்திருக்கிறது, அதை வந்து அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா? இப்படிதான் இருக்க போகுதுங்கிறதெல்லாம் தாண்டி அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பக்தியை மேன்மேலும் வளர்த்துக்கணும். எந்த ஒரு க்ஷணத்திலையும் நம்ம வந்து பகவானுடைய பொற்பாதத்தை விடாம நம்ம எல்லாரும் வாரந்தோறும் இப்படி இணைந்திருக்கிற மாதிரி இன்னும் நம்ம பக்தியில நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நிறைய ஸ்லோகங்கள் கத்துக்கிறது மூலமாக, ஸ்துதிகள் கத்துக்கிறது மூலமாக பக்தியை வந்து நம்ம இன்னும் மேன்மேலும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத அதுதான், அது மட்டுமே நம்மளை காப்பாத்தும். ஏன்னா வந்து காலம் தான் நம்மளால மாத்த முடியாது இல்லையா? இயற்கையினுடைய படைப்பை வந்து மாத்த முடியாது. ஆனா அதுல இருந்து தப்பித்து கொள்ளலாம். அதற்கான வழிமுறைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வரும் பொழுது முக்கியமா பக்தி பாதைய நம்மளோட இதுல சாஸ்திரத்துல என்ன கொடுத்திருக்காங்க, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிற மாதிரியான விதிமுறைகளை கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படி நெறிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு பகவான் சொன்னபடியான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து எடுத்துக்கொண்டு போகும் பொழுது இந்த திருநாள் வந்து வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய சுபிக்ஷத்தை தரும் அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்தோட இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ நேத்து ராமநவமி, அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பா எல்லாரும் கொண்டாடி இருப்பீங்கன்ட்டு நம்புறோம். ஸோ ஒரு ராம பஜனையோட ராமருடைய புகழை பாடக்கூடிய ஒரு அழகான ஒரு கீர்த்தனத்தோடு நம்ம அடுத்து இந்த வகுப்பை தொடரலாம். அதை நமக்கு அளிப்பதற்காக மயூரி மாதவி மாதாஜி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु जी, माता जी, नमस्कार. हरे कृष्णा. சாரி, நான் புடவை கட்டிக்கல. ஹரே கிருஷ்ணா பிரபு, உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் பிரபு. ஓகே பிரபு, தேங்க்யூ. கிளியரா இருக்கு ஆடியோ? ஆடியோ கிளியரா இருக்கு மாதாஜி, கிளியரா இருக்கு. பெர்ஃபெக்ட். You want to say about Srivanna? எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ இந்த ஸ்ரீமண்டலி தாமோதர் தேஷ் யாத்ரா எப்படி வந்து இந்த உலகத்துக்கே சூரியன் வந்து ஒளியோ, அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்கும் பிரபு தான் வந்து ஒளி. அந்த அவங்க ஃபேமிலியில இருந்து தான் நமக்கு இந்த பக்திங்கிற ஒரு விஷயமே கிடைச்சது. இவங்க தான் ஸ்ரீ வல்லபதாஸ் பிரபுஜி, தாமோதர் தேஷ் யாத்ராவுடைய ஸ்தாபகர். ஸ்ரீ சித்தாச்சார மாதாஜி அவர்களுடைய கணவர் பிரபு. அப்புறம் மயூரி மாதாஜி அவங்களுடைய மருமகள். ஸோ அவங்கள இன்னைக்கு நம்ம அவங்கள பார்த்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்கும் அவங்களோட தரிசனம் கிடைச்சிருக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்ரீமண்டலி குழுவிற்கு உங்களை வரவேற்கிறோம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
to all பிரபுஜி எந்த ஊர்ல இருந்து மாதாஜி? பிரபுஜி எந்த ஊர்ல இருந்து? அவங்க வந்து துபாயில இருக்காங்க. துபாயிலயா? ஓகே ஓகே. ஆமா. நீங்க கூட துபாயா? நீங்க கூட ஆமா. துபாயா மாதாஜி? ஆமா, ஆமா வச்சு நாங்க எல்லாரும் துபாயில தான் ஓகே இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. சரி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ராமநவமிக்காக இன்னைக்கு ஒரு பஜனை இருக்கு. இது வந்து துளசிதாஸ் பாடின ஒரு பஜனை. நிறைய பேர் கேட்டிருப்பேன் இந்த பஜனையை. ரொம்பவே பிரசித்தமான பஜனை தான். இதோட ஸ்லோகத்தை அங்க போட்டாலும் நல்லா இருந்திருக்கும் அவளுக்கு. மாதாஜி உங்களால போட முடியும்னா போடுங்க. ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜம். இது இல்ல மாதாஜி. ஸ்ரீராமச்சந்திர இன்னொரு ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு அப்படின்னு பாடுங்க. பாட்டு மாத்திட்டோம். ஓகே ஓகே. நான் சர்ச் பண்றேன். எனக்கு இருந்துச்சா மயூரி அனுப்புங்க, நான் உடனே ஷேர் பண்றேன். இந்த பாட்டு பத்தி இது ராமச்சந்திரன் மாதிரி ஒரு கிருபாலுவே இல்லை, தயாலு. அதுக்கப்புறம் அப்ப எல்லா பவ பயத்தையும் விடுவிக்கிறவர், நீக்கிறவர் ராமச்சந்திரன். அவரோட அழகு வந்து எப்பவுமே தாமரை போல இருக்கு. கஞ்சனா தாமரை, புது தாமரை எப்படி வருதோ அவரோட கண்ணும் அப்படியே தாமரை கண்ணும்போம். அதுக்கப்புறம் அவரோட முகாரவிந்தமும் அதே மாதிரி இருக்கு. பாத கமலமும் தாமரை போல் இருக்கு. ஸோ அது வர்ணிக்கிறது இந்த பாட்டு. அப்புறம் என்ன சொல்லுவார், காமதேவர்கள் இன்னும் அநேக காமதேவர்களோட இன்னும் அழகான ஒரு சொரூபம் உள்ளவர். அவரோட முகம் அவ்வளோ அழகா இருக்கிறது. நீல நீரஜ சுந்தரம். ஒரு புதுசா மழை பெய்யுறதுன்னா அந்த மழை வந்து அப்படி ஒரு நீலா ஒரு ஒரு வர்ணம் இருக்கு பாருங்க, வர்ணம் இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு வர்ணம் இருக்கிறவர். பீத்தமானகு, அவர் வந்து போட்டு இருக்கிற வஸ்திரம் பீத்த வஸ்திரம். அப்புறம் இந்த அவர் யாரு, சீதாவோட ஜனகரோட புத்திரி, சீதாவோட வரன் ராமர். பஜ தீனபந்து, கஷ்டமான கஷ்டத்துல இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் நிவாரணம் பண்றதுக்கு அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனாலும் இந்த தைத்திய தானவ, இந்த கரதூஷணம், அது மாதிரி அவளை வந்து கொள்றவர். அதுக்கப்புறம் ரகுநந்த ஆனந்த கந்த கௌசலம், எல்லாம் எங்க பாரு ஆனந்தம் தான். கௌசல்யாக்கும் ஆனந்தம் கொடுக்கிறவர். ரகுநந்த தசரத்தோட புத்திரர். அப்புறம் நேற்றுக்கு எல்லாரும் பார்த்துருப்பேன் இல்லைங்க, ராமலல்லா அயோத்தியால. அது வந்து அந்த திலக்கம் வந்து சூரிய திலக்கம்னு சொல்லி நேற்றுக்கு அது ராமலல்லா அயோத்தியால பண்ணியிருந்தா. அது மாதிரி அவரோட திலக்கத்தை பத்தி ஒரு வர்ணனை, அவரோட முக்குட்டத்தை பத்தி ஒரு வர்ணனை, அதெல்லாம் இந்த பாட்டுல வருது. இந்த பாட்டு வந்து பண்ணது வந்து துளசிதாசர் பண்ண பாட்டு. ஸோ அந்த பாட்டை பாடினாலே பகவான் நம்ம ஹிருதயத்துல இருந்து வேண்டுதல் என்னன்னா, பகவான் நம்ம எங்க ஹிருதயத்துல வந்து எங்க ஹிருதயத்துல உண்டான கஷ்மலங்கள் எல்லாத்தையும் நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனையோட இந்த பாட்டு. ஸோ இது பேசிக்கா ஹிந்தியில இருக்கிற ஒரு பாட்டு. இது லிரிக்ஸ் வந்ததுன்னா நீங்க எல்லாம் பார்க்க முடியும். யா, தேங்க்யூ.
ஹரே கிருஷ்ணா. பிரபு பிரபு உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. ஒரு நிமிஷம். இப்போ சரியாக்கா? இப்போ பெர்ஃபெக்ட் பிரபு.
ஜெய். அருமை அருமை பிரபு, ரொம்ப ரொம்ப அற்புதம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ராமராஜ்யம் இப்படிதான் இருக்கும், கீர்த்தனம். ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்படி நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியோட ஒரு கீர்த்தனம் கேட்டது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஆனந்தம் மாதாஜி, ஆனந்தமாக இருந்தது மாதாஜி, ரொம்ப அருமை. அருமை. இந்த சாங் ரொம்ப பிடிக்கும் மாதாஜி. ஒரு லைன் மட்டும் தான் தெரியும், ஆனா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் தெரியும். அந்த ஒரு லைனை மட்டுமே பாடிட்டு இருப்பேன். இன்னைக்குதான் ஃபுல்லா அது லிரிக்ஸ் போட்டு இவங்களும் பாடினதுல ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி மாதாஜி. ஓகே பிரபு, ரொம்ப கருணையோட நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபேமிலியா அன்னைக்கு நமக்கு ராமநவமிய இன்னும் சிறப்பா அந்த மூட நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நன்றிகளோட அடுத்த செஷனுக்கு நம்ம போகலாம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி பிரபு, மாதாஜி, சீதாச்சாரு மாதாஜி, மயூரி, எல்லாருக்கும் மிக்க நன்றி. வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ எவ்வளோ அருமையா இருந்துச்சு இல்லையா பாடல் நமக்கு, பஜனை. ஸோ இதோட நம்ம அடுத்த நிகழ்ச்சியில வந்து ராமபிரானுடைய கதை வந்து லீலைகள், அவருடைய தோற்றம் எப்படிங்கிறத நம்மளுடைய சீதாச்சாரு மாதாஜி அவர்களிடத்துல இருந்து நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதாவது இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. எங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இங்க துபாயில இருக்கோங்கிறதெல்லாம் தாண்டி ராம ராஜ்யம்லாம் சொல்றாங்க இல்லையா? ராமர் வந்து ஆட்சி எப்படி இருக்குங்கிறது உண்மையிலே ஒரு பக்தி நிறைந்த, பகவானுக்கு மேல ரொம்ப பிரியமாட, தினம் தினம் கீர்த்தனை, பாடல்கள், கதை, பாகவத சப்தாகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அதை வாழக்கூடிய ஒரு பாக்கியம் எங்க எல்லாருக்கும் அமைஞ்சது அப்படின்னாக்க ஸ்ரீவல்ல பிரபுவால தான். ஏன்னா அவங்க இந்த துபாயில தாமோதர் தேஷ் யாத்ரா அப்படிங்கிற ஒரு இதை ஆரம்பிச்சு எல்லா வாரமும் சத் சங்கம் தான். இன்னைக்கு நம்ம தமிழ் சத் சங்கம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். மற்றபடியும் தினம் நித்தம் பாகவத சேவையான்ட்டு நிறைய வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அதுதான் ராமராஜ்யம்னா அப்படிதான் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அதோட நம்ம இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணா சீதாச்சாரு மாதாஜி. ஸோ மாதாஜி இங்க வந்து ஒரே நிமிஷம் மாதாஜி, ஒண்ணு இது எல்லாருக்கும் சொல்லிக்கணும்னு நினைச்சேன். இங்க வந்து ஒரு இது பண்றவர் இந்தியாவுல, நம்ம சவுத் இந்தியாவுல பஜனை இதெல்லாம் பண்றவா.
ஒருத்தர் சொல்றாரு, நம்ம வந்து பகவானுக்கு பிடிச்சது வந்து தாமரைப்பூ, பகவானுக்கு பிடிச்ச பழம் வந்து மாம்பழம். அதனால எல்லாரும் இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. எல்லாரும் தாமரைப்பூவையும் இதையும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிடுங்கோ அப்படின்ட்டார். ராமராஜ்யம் அப்பதான் வரும். நம்மளும் கீர்த்தனை எல்லாம் பயப்படாம பண்ணிட்டே இருக்கலாம். அதனால அப்படி பண்ணிடுங்கோன்னு ஒருத்தர் சொல்றாரு இங்க. ஓ! அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அர்த்தம். சரி, சரி. ஆமா, ம். ஓகே வெரி மாதாஜி. இம்பார்ட்டன்ட். இது இப்போ நம்மளோட அந்த அந்த காங்கிரிகேஷனல் சாண்டிங் அப்படின்னு சொல்றா இல்லையா, அது கூட்டு பிரார்த்தனை தான் நம்மளுக்கு அந்த ராமராஜன் திரும்பி மீண்டும் வரணும் அப்படின்னா நம்மளோட அந்த பகவானுக்கு காமிக்கக்கூடிய அந்த அன்பு, அது பக்தியின் வழி மூலமா தான் வரும். அதுக்கு எல்லாரும் இந்த மாதிரி நிறைய கீர்த்தனைகள், பஜனைகள், அதான் மாதாஜி சொன்ன மாதிரி தாமரைப்பூ ஏதாவது ஆஃபரிங் பண்ணினாதான் நல்லது நடக்கும். என்னன்னா நம்ம எல்லாத்தையும் குறையே சொல்லிட்டு இருந்தா நடக்காது. குறைய சொன்னா குறைகள் தான் ஜாஸ்தி ஆயிண்டே இருந்தும் ஜாஸ்தியாவே ஆகும். ஆனா நம்ம நல்லது நினைக்கணும்னா அது மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா பகவானோட நாமத்தை சொல்லிட்டே இருந்தா நல்லதெல்லாம் நடக்கணும். நம்மளை சுத்தி நல்லதே சந்தோஷமா இருக்கிற மாதிரி விஷயங்களா இருக்கும். ஆமா மாதாஜி, ரொம்ப தேங்க்ஸ். சோ நீங்கெல்லாம் அதுக்கெல்லாம் இங்க வந்து எலெக்ஷன் நடக்கிறது மாதாஜி. அதை ஒட்டி இது சொல்லப்பட்டது. அதெல்லாம் நீங்கெல்லாம் ரெடி ஆயிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்களோட சார்பிலையும் நீங்கெல்லாம் எங்களோட ப்ரேயர்ஸ் தாங்க தரோம். ஏன்னா நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறதுனால எங்களால் அதை ஓட்டிங் ஃபெசிலிட்டி இல்லை. ஆனாலும் எங்களோட ப்ரேயர்ஸ் மூலமாக உங்களோட ஓட் மூலமாக நல்லதே நடக்கட்டும். நம்மளுடைய இந்த இந்த பாரத நாட்டுக்கு நல்லது தான் வரணும். அதுதான் அந்த ராமரோட கிருப்பை. அனுமான் வந்து எப்படி வெற்றி நம்மளுக்கு கொடுத்தாரோ அவருடைய மூலமாக நம்மளுக்கு வரும். ஸோ இன்னைக்கு மேற்கொண்டு ஜஸ்ட் வி ஹேவிங் அ டீவியேஷன். நம்ம ஒரு சின்ன நம்ம ரெகுலர் ஏதோ நம்ம பாகவதத்துலேருந்து படிக்கிறச்ச ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் எடுக்கலாம். இன்னைக்கு ராமாயணத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். தமிழ் வருஷ பரப்பும் வந்து முடிஞ்சிருக்கு. மாதாஜி லலிதா மாதாஜி ரொம்ப அழகாக பேசினா. ஸோ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் ராமரை பற்றி நிறைய கதைகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திரும்பி திரும்பி அந்த கதையை திரும்பி திரும்பி கேட்டாலும் அதோட அனுபவமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த என் குழந்தையில இருக்கிறச்ச என் குழந்தைகளுக்கு சாப்பிட வைக்கணும், இல்லைன்னா அவளை சும்மா உட்காத்தி வைக்கணும்னா இந்த ராமாயண சீரியல் இல்லை, நம்மளோட அந்த ஒரு கார்ட்டூன் ஒன்று வரும், அது போடுவேன். இது நாங்களும் உட்காந்து சேர்ந்து பார்ப்போம். எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா. இன்னைக்கு அவள் எல்லாரும் வளர்ந்துட்டா, அபவ் 25 இயர்ஸ். ஆனாலும் அந்த ஒரு டயலாகும் ஒரு பாட்டும் அந்த அனிமேஷன்ல வருதுன்னா இன்னைக்கும் நம்ம அது ரசிச்சுட்டு பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கும் அது ஃபேட் ஆகல. ஐயோ திருப்பி பார்க்குறோமா அப்படின்னு பொறி அடிக்காம இன்னைக்கும் அந்த ராமாயண கதையை நாங்கள் ரொம்ப ரசிச்சு ஒவ்வொரு சீனும் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்படி ஒரு பட்ட மகாகாவியம், ராமரை பத்தி எழுதின ஒரு மகாகாவியம் இது. நம்மளுக்கு இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பாடங்கள் கற்பித்து கொடுக்கறது இல்லையா ராமாயணம் அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நான் நினைச்ச ஒரு 9 விஷயங்கள் ராமாயணம் பத்தி நம்மளுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனாலும் அதை பத்தி நான் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ராமருடைய ராமா அப்படின்ற ஒரு கருத்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னு தெரியுமா? அதோட மீனிங் ராமர் அப்படின்னு, ராமா அப்படின்னு எப்படி பகவான் எதுக்கு அந்த பேர் எடுத்தா அப்படின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா நம்மளுக்கு பகிர்ந்துட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட நாலேஜ் அப்போ ராமர் பத்தி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சில ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர், ஆனந்தத்தை அதிகரிப்பவர் மாதாஜி. ரொம்ப ரமேதி இது ராமா. ரமேதி இதி ராமா, கரெக்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் அந்த அதிகரிப்பவர், அந்த ஆசைய, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பிளஷர், ஆன்மீக ஒரு ஆசையை அதிகரிப்பவர். ஹீஸ் அ ரெசர்வாயர். சூப்பர் பிரபு, ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம ராமாயணத்துல பெரிய மகாகாவியம்ன்றோம். அதுல நிறைய ஸ்கந்தங்கள் இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ எவ்வளவு ஸ்கந்தங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் தான். சும்மா ஒரு குழந்தைகள் மாதிரி இதே குவிஸ் திரும்பி திரும்பி கேட்டோம்னா இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கும். சொல்லுங்க. 7. பாலகாண்டம், சுந்தரகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம். 7 ஸ்கந்தங்கள். அப்புறம் உத்தரகண்டமோட முடியறது. அப்புறம் வந்து சரி, நம்மளுக்கு எவ்வளவு ஸ்கந்தங்கள் இருக்குன்னு தெரியும். ஆனா எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்குன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 60,000 ஸ்லோகம். 24,000. 24,000. அது 64 பேர். மேபி வேற ஏதாவது எப்பிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அதை தேடி பார்க்கலாம். பட் ஃபேண்டாஸ்டிக். 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு. ஆனா இந்த ஸ்லோகம்லாம் யார் எழுதப்பட்டார்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமா இல்லையா? வால்மீகி.
யாருக்காவது இதுல எனக்கு மறந்து போயிடுது. நான் தமிழ் படிக்கிறச்ச நம்மளுக்கு அந்த தமிழ் கிளாஸ்ல போயம்லாம் நம்மளுக்கு கிடைப்பா கம்ப ராமாயணத்துலேருந்து. உங்களுக்கு யாருக்காவது அந்த கம்ப ராமாயணத்துலேருந்து ஏதாவது ஒரு போ இது ஒரு ஸ்லோகம் இல்ல வேர்ஸ் ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. அதாவது இது எந்த கட்டம்னா கம்ப ராமாயணத்துல தசரதர் வந்து முதல் நாள் வந்து பட்டம் கொடுக்காது, மறுநாளைக்கு வந்து இது பட்டாபிஷேகம் அறிவிச்சு சந்தோஷமா எல்லாம் போய் அவ வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல கைகை இந்த மாதிரி வரத்தை ஞாபகப்படுத்தி இது பண்ணும்போது சுமந்திரரை கூட்டு, ஆனா அப்ப தசரதருக்கு நினைவு இல்லை. ஆனா அவர் ராமா ராமான்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்காரு வழியே, ஆனா அவருக்கு ஒரு நினைவு இல்லை. அந்த சமயத்துல அவங்க திரும்ப போய் ராமரை கூட்டு, ஏன்னா அதாவது அந்த இதுல சொல்றாங்க ராஜா இருக்கும்போது ராணி சொன்னதை கேட்கணும்ன்றது கிடையாதாம். சுமந்திரர் ரொம்ப புத்திசாலியாம். அவர் உடனே தசரதரை பாக்குறாராம். அவரை வந்து இந்த அம்மா வந்து கீழே விழுந்து கிடந்தவரை தூக்கி உட்கார வச்சுட்டு இது பண்ணும்போது அவரு வந்து அந்த ஏக்கத்துல ராமா ராமான்னு சொல்றத இவங்க வந்து அவர் வந்து இந்த மாதிரி ராமரை நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்காரு, நீ போய் உடனே கூட்டுண்டு வானோன்னா அதுக்கப்புறம் தான் சுமந்திரர் வந்து போய் அவரை கூட்டுண்டு வராராம். வந்த உடனே அவங்க வந்து இது பண்ணும்போது ராமர் கிட்ட சொல்றாங்களாம், இது மாதிரி உங்க அப்பா வந்து உங்ககிட்ட வந்து சில விஷயத்த சொல்ல முடியாம இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நீ வந்து காட்டுக்கு போகணும் 14 வருஷம், இது பரதன் தான் நாட்டை ஆளணும். அந்த இடத்துல கம்பர் சொல்றார், அம்மா இது வந்து அண்ணவன் கூட்டுன்றாலும் உன்னோட இதுனாலும் நான் என்ன இது பண்ணுவேன்னா, இது நீயே சொல்லியிருந்தா கூட நான் உடனே போயிருப்பேனே, அவர் சொல்லணும்னு இல்ல, அப்பா சொல்லணும்னு இல்லையம்மா, உன்னுடைய கூற்றா இருந்தாலும் எனக்கு இது சந்தோஷம்தான். அப்போது அன்றளர்ந்த செந்தாமரை போல் இருந்ததம்மா அவர் முகம் அப்படின்னு சொன்னார். ஓஹோ, ரொம்ப ஹரே அழகா கிருஷ்ண. மாதாஜி. மாதாஜி பேர் கஸ்தூரி மாதாஜி. அதுல ஆமா, அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் மாதாஜி, அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். அது கரெக்ட். பட் சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை போல, அதாவது சித்திரத்துல வரைந்த செந்தாமரைக்கு எந்த மாற்றமும் இருக்காது. இட் வில் பி சேம். சோ அவருக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னப்பவும் அதுக்கப்புறம் நீ வந்து காட்டுக்கு போகணும்னு சொல்லப்பவும் எப்பயுமே ஒரே மாதிரி அவரோட முகத்துல எந்தவித மாற்றமும் இல்லை. எப்படி சித்திரத்துல வரைஞ்ச செந்தாமரையில வந்து மாற்றம் இருக்காதோ அது மாதிரி his face was சேம் பிஃபோர். யாருமே இப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா சந்தோஷம், துக்கம் வருதுன்னா அப்படியே துக்கம் ஆயிரும். பட் அவர் எதுனாலையுமே அஃபெக்ட் ஆகாம அப்படியே எப்பயுமே ஒரே மாதிரி அவரோட ஃபேஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்லுவார். சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை அப்படின்னு சொல்லுவார். ஓ பா, நிறைய புலவர்கள் இங்க அப்படியே சூப்பர் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கேன். இதுல நான் என்னவோ பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப பயமாவே இருக்கு. அப்படி சொல்லாதீங்க மாதாஜி, அப்படி சொல்லாதீங்க. இப்ப பிரபு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ராமரோட ஒரு அங்கங்கமா தாமரை தாமரைன்னு சொன்னார் இல்லையா, அது தேசியம் வந்து ரகுவீர கத்தியத்துல தில கமல திவாகரம், அதாவது அது ஒரு தாடகமே இருக்குது அவர்கிட்ட, அதாவது தாமரை தாடகமே அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வந்து பிரபு அதை ஒண்ணுன்னா சொல்லிட்டு வரும்போது மகாவீர வைபவம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுல தேசிகன் அப்படி வர்ணிப்பார். அதுவும் அந்த திருவந்திபுரம் ராமர் அவ்வளவு அழகாவும் இருப்பார். எங்க ஊருன்றதுனால கொஞ்சம் பெருமை சொல்றேன். பிரபு யாரோ ஒருத்தர் சொல்ல ஆசைப்பட்டார். மாதாஜி இந்த 5லே 1 பெற்றான், அது கம்பராமாயணமான்னு எனக்கு டவுட். அது 5லே கம்பராமாயணம் தான் பிரபு. 5லே 1 5லே 1 தாவி 5லே 1 ஆரியர்க்காக ஏகி 5லே 1 பெற்ற அணங்கை கண்டயலாறு கூறில் 5லே 1 வைப்பான் அவன் நம்மை அழித்து காப்பான் அந்த பஞ்சபூதங்களும் அதுல வந்துரும் பிரபு. அருமையான கம்பராமாயணத்தின் ஒரு சிகரமான பாடல் இதுவென்றால் இதுதான். அதை ஒவ்வொரு ராம பக்தனும் சொல்ல விரும்புகின்ற பாடல். அது ஒரு கம்பீரமான துணியில சொல்லலாம். 5லே 1 வைத்தான் 5லே 1 தாவி 5லே 1 ஆரியர்க்காக ஏகி 5லே 1 பெற்ற அணங்கை கண்டயலாறு ஊரில் 5லே 1 அந்த மாதிரி வருங்க மாதாஜி. அந்த ஸ்லோல மறந்துட்டேன். கரெக்டா தான் சொல்றீங்க பிரபு. 5லே 1 பெற்றான்னா வாயுவின் மைந்தன் அவன். ஆமா,
அது ரொம்ப ஆஹ் ஆத்மார்த்தமான பாடல் மாதாஜி. சொன்னாலே நமக்கு ஒரு சக்தி. ஆஞ்சநேய பிரபு நம்ம நெஞ்சுக்குள்ள இருந்து நம்ம வந்து தாவுற மாதிரி பகவான் ஸ்ரீராமருடைய பாதார விந்தங்கள் நம்ம வணங்குற மாதிரி ஒரு சக்தி கிடைக்கும் நமக்கு. அத வந்து சத்தம் போட்டு சொல்லுகின்ற போது நமக்கு ஒரு அளப்பரிய சக்தி நம்முள் நிறைகிறது மாதாஜி. ஒரு அந்த மாதிரி ஒரு தைரியம் thought அந்த தைரியம் தைரியம் அப்படி ஒண்ணு வரும் மாதாஜி. ஆமா அவர் மாதாஜி. சொல்றது அதுல ஒரு பெரிய தைரியம். அவ்வளவு ஒரு வீர பராக்கிரமத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் இவரோட கம்பரோட வார்த்தைகள். ஆஹா ரொம்ப அதே அழகா போல இருக்கு. அவருடைய இது கடவுள் வாழ்த்து பாவமே மாதாஜி. எங்க ஸ்கூல்ல எல்லாம் முதல் பிரேயராவே அதை வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. வா வா வா. அருமையான ஒரு இது. சாரி மாதாஜி, உங்க டைம் நாங்க நிறைய எடுத்துக்கிறோம், நீங்க பேசுங்க. உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். சாரி. வாய்ப்பு கிடைத்த நான் எதுக்கு இதை ஆரம்பிச்சேன்னா, வால்மீகியை பத்தி ஓரளவுக்கு தெரியும். ஆனா நம்மளோட கலாச்சாரத்துல அந்த கல்ச்சர், அந்த லிட்ரேச்சர், நம்ம கம்பரும் நிறைய பெருமளவு எழுதி, இப்ப பாருங்க உங்களோட உற்சாகத்தெல்லாம் பாக்குறச்ச அந்த அந்த வெர்ஸ் கம்பர் ஹனுமான பத்தினதை கொஞ்சம் ப்ளீஸ் இந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்ப அழகா வர்ணிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இதெல்லாம். ஸோ அதனால இது மாதிரி ஒருத்தருக்கு நம்ம பரஸ்பரம் பண்ணினோம்னா தான் எத்தனையோ இன்றியமையாத அழகான விஷயங்கள். என்னமோ கேட்கறதுக்கு என்ன ஆசையா இருக்கு. வேற என்ன சொல்லுங்க. நான் தான் இன்னைக்கு கேட்க போறேன். மீரு ஜஸ்ட் சார்ஜ் இட் மோர், இட்ஸ் நாட் ஆன் தி சார்ஜ். மாதாஜி பிரபுஜி வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு சொல்ல? அந்த வேர்ஸ் அந்த ஹனுமான பத்தி கொஞ்சம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கும் படிச்சுக்கிறதுக்கெல்லாம் ஆசையா இருக்கு. வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு தோன்றதா? கம்பர் ராமாயணத்துலேருந்து உங்களோட அனுபவங்கள். எனக்கு மறந்து போயிடுது, ரொம்ப வருஷம் ஆயிடுதா. அதனால எல்லாருக்கும் காமனா ஒண்ணு தெரிஞ்சது, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்ற ஒரு அந்த திங். வேற யாருக்காவது ஏதாவது ஞாபகம் இருக்குமா அப்படின்றதா? ரொம்ப அழகா இருக்கு. எனிதிங் எல்ஸ்? யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படனா? இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள். நம்மளுக்கு என்ன, பகவானை பத்தி பேசுறோம். இதுல அந்த நம்மளோட இலக்கியமும் அதோட கூட சேர்ந்து வரைச்ச நம்மளுடைய அந்த பாரம்பரம் அதையும் நல்லா நம்மளால அனுபவிக்க முடியறது. சூப்பர். ஸோ இது மாதிரி நிறைய கம்ப ராமாயணத்துல எவ்வளோ எழுதியிருக்காரு அவர், எவ்வளோ வெர்சஸ் எழுதியிருக்காரு? யாருக்காவது ஏதாவது தெரியுமா? இப்போ வால்மீகில 24,000 இது கவிதைகள் எழுதியிருக்கான்னு சொல்றா. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா கம்ப ராமாயணத்துல எவ்வளோ எழுதியிருப்பான்னு? நான் எனக்கு நிச்சயமா தெரியாது. ஓகே. ஸோ எல்லாரும் திடீர்னு குவைட்டா தெரியாது மாதாஜி. நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் நம்மளோட இதுலயும் என்னெல்லாம் எழுதியிருக்கா? ஏன்னா இதெல்லாம் ஒரு தமிழ் வருஷ பிறப்புக்கு நம்மளுடைய தமிழோடைய நம்மளோட இலக்கியங்களும் திரும்பியும் ஞாபகப்படுத்தினோம்னா அது நம்மளுக்கு ஒரு தமிழுக்கே நம்ம ஒரு பெரிய பெருமை கொடுத்த மாதிரியும் இருக்கும். நம்மள அதுல ஆன்மீகமும் கூட சேர்ந்துருத்துன்னா ஆஹா என்ன அழகா இருக்கும் இல்லையா? அது சூப்பர், வெரி நைஸ் மாதாஜி. அதுக்கு பிறகு அப்புறம் ராமர் வந்து எந்த வயசுல எத்தனை வருஷம் காட்டுக்கு போனார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எந்த வயசுல போனார்ன்றது யாருக்காவது நிச்சயமா 12 years. வேற யாருக்காவது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? 12 years மாதாஜி திருமணமாகி 12 வருடங்கள் அரண்மனையில் இருந்தாங்களா மாதாஜி? இருந்தாங்க மாதாஜி. 12 வருடங்கள் திருமணமாகி அரண்மனையில் இருந்த பின்பு 24 வயது, சற்றேறக்குறைய 24 வயதில் தான் இந்த இது வந்து அவருக்கு நேர்ந்தது அப்படிங்கிறதாக வால்மீகி நான் ரீட் பண்ணும் போது படிச்சிருக்கேன் மாதாஜி. ஆமா, கரெக்ட் கரெக்ட். பட் நானும் படிச்சதுல 27வது வயசுல ஏதோ காட்டுக்கு ஏறினார் அப்படின்ற ஒரு இன்னைக்கு நம்ம பிரபு ஒருத்தர் வந்து அவர் லெக்சர்ல கேட்டதை நான் கேட்டு உங்களுக்கு சரி இதுவும் கேட்கலாம். சரி, அதெல்லாம் அவரெல்லாம் முடிச்சுட்டார். ஆனா எத்தனை வருஷம் அவர் ராஜாவா ராமராஜ்யம் பணிபுரிஞ்சார்ன்றது 11,000 years. 11,000. 11 வருஷம் இல்ல, 1000 வருஷம் இல்ல, 14,000 ஆண்டு. அப்படியா? சோ மேபி இருக்கலாம். 11,000 கேள்விப்பட்டேன். நேத்தி தான் யாரோ சொன்னாங்க. ஆமா, 11,000 வருஷம் அவர் வந்து இப்ப இன்னைக்கும் காலையில
நான் சில சமயம் அந்த வேலுக்குடி அவர்களுடைய சில பிரபந்தங்கள்லாம் கேட்கறச்ச 11,000 வருஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரும் எக்ஸாக்ட்லி மாதாஜி, வேல்குடி நேத்தி நான் கேட்டேன் 11,000 இயர்ஸ் சொன்னாங்க, அவர்தான் சொன்னார். ஆமா. ஸோ அதுவும் இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் ராமர் வந்து அயோத்தியாவுடைய நகரத்துல இப்ப 11,000 வருஷம் வந்தார். ஆனா அந்த அயோத்தியான்ற ஒரு அந்த இந்த சிட்டி எந்த இந்த ரிவர், எந்த நதி, என்ன நதி சரையு 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 நதி நதி. மாதாஜி, சரையு நதி. சரி, சரையு அந்த சரையு நதி சரையு வந்து நதி. எங்க உற்பத்தி ஆறுதுன்றது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சா நல்லாவும் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஒரு சின்ன குளம் இருக்கு. அது வந்து மானசரோவர் அப்படின்ற கங்கைக்கும் இன்னொரு பேருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சின்ன குட்டையிலேருந்து உற்பத்தி ஆகிறது தான் அந்த சரையு நதி. அந்த சரையு நதியின் வாயில தான் அயோத்தியான்ற ஒரு பெரிய அழகான இன்னைக்கு உலகத்துமே பிரசித்தப்பட்ட அளவுக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த பெரிய சிட்டி உருவாயிருக்கு, அயோத்தியான்ற ஒரு ஊரு. அப்புறம் வந்து லக்ஷ்மணரை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னா, லக்ஷ்மணன் யாரோட ஸ்வரூபம் ஆக்சுவலி? ஆதிசேஷன் சொல். பலராம். அது நல்லா எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்துல பரதரும் சத்ருகுணனும் யாருடைய அவதாரங்கள் ஆவா? விஷ்ணு இல்ல இல்ல இவர் வந்து அனிருத்தா இவர் அனிருத்தன் பிரத்யும்னா. ஓகே, மேபி தட்ஸ் a நியூ இன்ஃபர்மேஷன். ஏன்னா பகவானுடைய சங்கு சக்கரம் கூடவே இருக்கிற மாதிரி எப்பவுமே அதே மாதிரி பரத சத்ருகுணரும் இருக்காங்க. ஆனாலும் நம்மளுக்கு இதுவும் தெரியணும், முதல்ல ராமர் பிறந்த போது பரதனும் கூட பிறந்தார். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சுதான் சத்ருகுணரும் லக்ஷ்மணனும் பிறந்தார்கள்ன்றது அது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு வெரி குட். ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இவ கும்பகர்ணனும் ராவணனும் அவ 2 பேரும் பிரதர்ஸ். அவ ஒரிஜினலி யாரா இருந்திருப்பா? விஜய் ஜெய விஜய் ஜெய விஜயாலா. ஆமா ஜெய விஜய். அப்புறம் ஹிரண்யாக்ஷன் கிரண்யகசிபு. இப்போ வந்து ராவணன் கும்பகர்ணன். சிசுபாலன் தண்டவர். அப்புறம் கலியுகத்துல கூட வந்தாளே, திரும்பி வந்தாவா? ஆமா, அந்த மாதிரி சைத்தன்ய சரிதாமிரதத்திலயும் கொடுத்திருக்கு. அப்புறம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, 14 வருஷம் ராமர் லக்ஷ்மணரும் சீதையும் போயிட்டா. 14 வருஷமும் லக்ஷ்மணன் வந்து தூங்கலன்றது நம்மளுக்கு நிச்சயம் தெரியும். அவ்வளோ பாதுகாத்து காவல் காத்து ராமரையும் அவருடைய அண்ணியான சீதை தேவியும் காவல் காத்துட்டார். அதே சமயத்துல இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அந்த 14 வருஷம் உர்மிளை யாரு லக்ஷ்மணனோட ஒய்ஃபோ, அவ 14 வருஷம் தூங்கிட்டே இருந்தாளா அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். நித்ரா தேவி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாராம். லக்ஷ்மணன் தூங்கலன்னு இது பண்ணும்போது நித்ரா தேவி இதுவான உடனே அப்ப அவர் சொல்றாராம், என்னோட ஒய்ஃபுக்கு அந்த தூக்கத்தை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவ கவலைப்படாம இருப்பா இல்லையா, தூக்கத்துல வேற கவலைகள்லாம் மறந்துட்டுவா. சூப்பர் மாதாஜி, தேங்க்யூ, தட்ஸ் அ குட் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. அந்த மாதிரி இருக்கிறச்சு. அப்புறம் வந்து லங்கைக்கு போறதுக்கோசரம் ஒரு பெரிய பாலம் கட்டினார் இல்லையா, அது எத்தனை நாள் கட்டி முடிச்சிருப்பார்? யாரெல்லாம் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் யாரா இருந்திருக்கும் நம்ம நினைக்கிறோம்? நளன் நீலன். ஜாம்பவான், பெரிய பெரிய இன்ஜினியர் எல்லாம். அவ எல்லாரும் என்ன இன்ஜினியரிங் காலேஜ் போயிருப்பா? அனில் கூட தன்னால முடிஞ்சத தன்னை ஈரப்படுத்திட்டு புரண்டு போய் அந்த மணலை கொண்டு போய் அங்க போட்டதுல அந்த இடுக்கெல்லாம் வந்து இடுக்கா இல்லாம மணல் பூந்து நல்ல ஒரு பேஸ் நல்லா ஆயிடுது இல்லையா. அதனாலதான் ராமர் வந்து அந்த அணில தடவி கொடுத்தாரு, அணில் மேல கோடு இருக்கும்லாம் சொல்லுவா. ஆமா, நல்லா இருக்குல்ல அந்த கதையில. இன்னைக்கும் நம்மளால அது அணில பார்த்த உடனே ராமருடைய அந்த 3 திருவிரல்கள் தான் ஞாபகம் வருது இல்லையா. ரொம்ப அழகான கதை. ஆனா அந்த பிரிட்ஜ் எத்தனை நீளம் இருந்திருக்கலாம் மாதாஜி? நீங்க என்ன ப்ரொபோஸ் சொல்ல, எத்தனை நீளத்துக்கு அவர் கட்டியிருப்பார்? அதோடைய அங்குலம், அதோட லென்த்.
இட் இஸ் செட் 800 miles and 80 miles wide. அவ்வளோ பெரிய ஒரு பாலத்தை அந்த காலத்துல அந்த யுகத்துல ராமர் வந்து இந்த கரடிகளுமான நலன், நீலன், மற்ற குரங்குகளோட இந்த அணில்களோட கட்டினாராம். அவ்வளோ பெரிய இன்ஜினியர்ஸ் வச்சுட்டு ஒரு 5 நாள்ல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய பிரிட்ஜை கட்டினவர் ராமர். அதுதான் அது மாதிரி ராமருக்கு உள்ள அந்த ஒரு இன்றியமையாத ஒரு சக்தி, ஒரு அவருக்கு பகவான் வந்து தன்னுடைய நம்ம ஜஸ்ட் நார்மல் ஒரு மானிடன் மாதிரி வந்து சில கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிற மாதிரி அனுபவிச்சு நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு ரகசியத்தை எல்லாம் நிறைய பாடங்களாக கற்றுக் கொடுக்குறார் ஸ்ரீராமர். இதுக்கு மூலமா உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு நீங்க இன்னும் ஆசைப்படுறீங்களா? எதாவது தோன்றோம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ராமாயணத்திலே நம்ம சில வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய சில திங்ஸ். எனிபடி நோஸ் எனிதிங்? யாருக்காவது மனித எல்லைக்குள் நின்று இறைவனே வந்தாலும் மனித எல்லைக்குள் நின்று அதனுடைய சுக துக்கங்களையும் இறைவனாக இருந்தும் அதையெல்லாம் அனுபவித்து மனிதர்களுக்கு ஒரு சிறந்த பாடத்தை ஒரு ராம பக்தன், ஒரு ராமராஜ்யத்தில் ஒரு ராம பக்தன் எப்படி நடந்து கொள்வது என்பதை ஒரு சிறந்த பாடமாக நமக்கு ராமர் வாழ்வு வந்து புகட்டுகிறது மாதாஜி. மனித எல்லைக்குள் இருந்து கிருஷ்ண பரமாத்மா இறைவன் எல்லையற்ற நிலையில் நின்று சாதனைகளை புரிந்தார். ஆனால் ராமபிரானோ மனித எல்லைக்குள் நின்று அவர் சாதித்தார். அதுதான் அவருடைய சிறப்பு என்று புரியப்படுகிறது மாதாஜி. அடுத்த வாட்டி மாதாஜி பிரபு ஒரு கிளாஸ் கொடுக்க சொல்லுங்களேன். நான் எனக்கு ரொம்ப பிரபுவோடைய உற்சாகத்தோட நீங்க பண்றேன்னு சொல்லுங்க பாங்க. நிஜமாவே ரொம்ப அழகா பேசுறேன். லலிதா மாதாஜி பிரபுவோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிரபு ஒரு கிளாஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். பிரபு ரொம்ப அது என்ன கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் சொல்றேன். ரொம்ப அழகா பேசுறேன். தேங்க்யூ சோ மச். ரொம்ப இன்றியமையாத ஒரு கிளாஸா இருக்கு இன்னைக்கு. ஐ திங்க் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு சரணாகதி தத்துவம் மாதாஜி. நான் சொல்றது சரணாகதி என்னன்னா, யார் வந்தாலும் அவர் சரணாகதி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் பட்டாபிஷேகத்துக்கு முதலே எல்லாத்துக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். ஏன்னா சுக்ரீவன் சரணாகதி பண்ணினார், அவருக்கு கிஷ்கிந்தைய இது பண்ணிட்டார், பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து பாலியோட ராஜ்யமா இருந்த கிஷ்கிந்தைய, அதுக்கப்புறம் வந்து விபீஷணன் வந்து சரணாகதி போகும்போது லங்காவை கொடுக்கிறார். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து வேற யார்கிட்டயோ ஈவன் அப்ப இன்னைக்குதான் நான் அது கேட்டேன், யாரோ சொல்லிட்டு இருந்தா. அப்ப வந்து இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் முதலியே, சரணாகதி வந்து அடைஞ்சதுமே. அதுக்கப்புறம் வந்து இவன் இப்ப இது பண்றதுக்கு வரான், ராவணன் வந்து யுத்தத்துக்கு வரும்போது கடைசி நாள்ல சொல்றான், நீ வந்து இன்று போய் நாளை வான்னு சொல்லி விட்டாச்சு. அடுத்த நாளைக்கு வரான், லாஸ்ட் டே வந்துட்டு இருக்கும்போது அப்பவும் கேக்குறான் ராமர், நீ வந்து சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சீதையை விட்டுட்டீங்கன்னா நான் இப்பவும் உனக்கு சரணாகதி தரதுக்கு ரெடின்னு. அப்ப லக்ஷ்மணன் கேக்குறாராம், சுவாமி நீங்க வந்து இந்த ஸ்ரீலங்காவை வந்து அவருக்கு கொடுத்துட்டாரே, விபீஷனுக்கு கொடுத்துட்டேன்னு இவர் கேக்குறாராம் லக்ஷ்மணன். ஸ்ரீலங்கா கொடுத்தா என்ன, நம்ம அயோத்தியா இருக்கே, அயோத்தியாவே அவனுக்கு கொடுத்துருவேன், இவனுக்கு ராவணனுக்கு கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருவேன் அப்படிங்கிறாராம். அந்த மாதிரி ஒரு தயாள குணமும் ஒரு சரணாகதி அடைஞ்சவருக்கு இது பண்ற குணம் வந்து ஸ்ரீராமரோடு. ரொம்ப அருமையான ஒரு நல்ல பாயிண்ட் மாதாஜி. சூப்பர், ரொம்ப அழகா இருக்கு. வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணும்? ஐ திங்க் மீனா. அதாவது ராமரை ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா மாதாஜி, யாரா இருந்தாலும் அவங்களால அவருடைய அந்த இது அவருக்கு வந்து பிரியதர்ஷன் ஒரு பேர் இருக்கு. பிரியதர்ஷன் அதை ஆண்டாலும் சொல்றாங்க, மனதுக்கு இனியானை பாடவும், மனதுக்கு இனியானை பாடவும். அதாவது மனதுக்கு இனிமையானது எதுன்னா ஒரு சுவையோ ஒரு காட்சியோ அந்த இதெல்லாம் இல்லை. அந்த மனசே ஒரு இனிமையா ஆகிறதுன்றது ஆன்மீகத்துல மட்டும்தான், அந்த கிருஷ்ண உணர்வு ராம உணர்வுல மட்டும்தான். அதனாலதான் நம்ம வந்து அதை ஆனந்தம்னு சொல்றோம். சந்தோஷம்னா வேற, அது பௌதீக புலன்கள்ல இருந்து கிடைக்கிறது. அப்ப சாதாரணப்பட்டவங்க அவர் மேல இவ்வளவு லயிச்சு இருக்கிறது இது இல்ல. ஒருத்தர் சொல்றார், அதாவது வந்து சூர்பனகை வந்து மூக்கு கரிப்பட்டு அது அறுபட்டு வரும்போது கரதூஷ்ண கேக்குறாங்க, ஏன் இப்படி நீ வந்து இதுவா இருக்க, யாரு என்ன பண்ணானா, இவர் ராமரை பத்தி கோபமா எதுவும் முதல்ல சொல்லலையா, ராமனோட அழக வர்ணிக்கிறாளாம். அதே போல தாரை வந்து வாலியை கொண்டுட்டாங்கன்னு ஓடி வராலாம், எப்படி ராமான் இப்படி என் புருஷனை பண்ணலாம், என் புருஷன் உனக்கு என்ன இது பண்ணலான்னு கேட்க வந்தவ
ராமரை பார்த்த உடனே ஆஹா இது வந்து எப்பேற்பட்ட மகானுபவன் இவரு. அப்போ தன் கணவன் பண்ண தப்புக்கு தான் அவர் தண்டிச்சிருக்கான்னு ஒரு க்ஷணத்துல அவன் மனசு மாறிடுதான். அதை விட மண்டோதரி எவ்வளோ ஒரு இது உள்ளவ, அவ வேகமா வராலாம். அவ மனசுல என்ன நினைச்சுட்டு வராலாம், நான் ராமா உனக்கு எப்பவுமே மூத்த பிள்ளைங்களுக்கு பட்டம் கிடைச்சா அது உனக்கு பிடிக்காது, ஏன்னா உங்க அப்பா உனக்கு கொடுக்கல. முதல்ல மனசுல இதெல்லாம் நினைச்சுட்டு வராலாம். உனக்கு கொடுக்கல, உன்னை அனுப்பிச்சுட்டாரு, அதனாலதான் நீ வாலிக்கும் பட்டத்தை கொடுக்காம சுக்ரீவனுக்கு கொடுத்த. இப்ப பாரு ஏன் இது பண்ணன்னு சொல்லிட்டு வராலாம். வந்துட்ட பிறகு ராமரை பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சுடுறது அவ நல்ல ஒரு பக்தை இல்லையா. பார்த்த உடனே அடடா பகவானே நீ பண்றது எல்லாமே சரியாதான் இருக்கும், நான் போய் தவறா நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாளாம். அதுக்குதான் சொல்லுவாங்க சாதாரணப்பட்டவங்க ராமர்கிட்ட மயங்கினதுல ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. 3 பேருக்கும் சொல்லி இது பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்பேற்பட்டவர்களையும் இது பண்ணக்கூடிய என்னது பங்கஜாக்ஷன் அவர். அப்பேற்பட்டவர் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது உள்ளவர். ராமா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு இனிக்குதோ, ராமரை பார்க்கும் போது என்ன இருக்கணும். அப்புறம் நமக்கு இன்னமுமே இதுவாகிறது. அந்த அஸ்வமேத யாகத்துல எல்லாரும் அந்த குதிரையை தான் பலி கொடுப்பாங்க. எவ்வளோ உறுதியா இருந்து ஒரு தங்க குதிரைய பண்ண வச்சு அவர் வந்து இது பண்ணாருன்னும் போது அதெல்லாம் அந்த காலத்துல எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது இந்த ரிஷிகள் முனிவர்கள் யாகம் பண்றவங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கணும். ஆனா அவருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தரோடையும் அவர் இது பண்ணி வந்ததெல்லாம் பார்க்கும்போது, அதாவது ராமான்ற இடத்துக்கு நேரா அன்புன்னு போட்டுக்கலாம். கரெக்ட் மாதாஜி. இன்னொன்னு மாதாஜி, இன்னொன்னு எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இவ சொல்லும்போது அவர் வந்து இதுக்கு காட்டுக்கு போகும்போது தண்டகாரண்யத்துல எல்லாம் மகரிஷிகள் மகான்கள் எல்லாரும் இருக்காளே, அப்ப அவள்லாம் பார்த்து இவரோட நீண்ட கைகள் இதுக்கு முழங்காலுக்கு கீழே கைகளும் அகண்ட வட்சஸ்தலம், அந்த உயரமான இது தோற்றம், இது மாதிரி என்ன தாமரை பூ மாதிரி இது இது மாதிரி புஷ்பங்களை மாதிரி இல்ல மூக்கு, அந்த மாதிரி எல்லாம் அவரோட இதை பார்த்துட்டு அவள்லாம் ஆனந்தப்பட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கணும்னு நினைச்சுக்கிறாளாம். அப்ப அவர் சொல்றாராம், நான் வந்து இது ஆலிங்கனம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாராம், இல்ல ஏகபத்தினி விரதம் இந்த ஜென்மால இதுல நானு இந்த ராம அவதாரத்துல, அதனால இன்னொரு வாட்டி நான் உங்களை இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டகாரண்யத்து மகரிஷிகள் மொத்தம் தான் கோபிகைகளா அந்த இதுல பிறக்கிறா. கிருஷ்ணாவதாரத்துல கோபிகைகள் ஆயிடுறா இந்த மகரிஷிகள் எல்லாம். அவ அதுக்குத்தான் அங்க ராசக்கிரீடை பண்ணி அவளுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்கிறார் பகவான். கரெக்ட் மாதாஜி, பெர்ஃபெக்ட். ஓ எஸ், ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எவ்வளோ அனுபவம், அந்த அனுபவத்துல நீங்க எல்லாம் ஆசையோட சொல்றச்ச இன்னும் அந்த அனுபவம் இன்னும் ஜாஸ்தியா இருது. அந்த ராமர் மேல இன்னும் கொஞ்சம் நிறைய பேசணும் போற்றணும்ட்டு. வேற யாருக்காவது ஏதாவது ஆசைப்படுறீங்களா உங்களுக்கு, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்? மாதாஜி விபீஷ்ணர் வந்து ராமர் கிட்ட சரணாகதி அடைய வரும்போது வந்து விபீஷ்ணர் வந்து சரணாகதி அடையும் போது எல்லாருமே வேண்டாம், சுக்ரீவர் ஜாம்பவான்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல மாதாஜி. ராமர் ரொம்ப அமைதியா இருப்பாரு. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் வந்து பகல் நேரத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க. மாதாஜி சரியா ஆடியோ கேட்கல மாதாஜி. இன்னும் கொஞ்சம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கேக்குதா? இப்ப கிட்டக்க வந்து கேக்குதா மாதாஜி? இப்ப கேக்குது. சரணாகதி அடையும்போது சொல்லுவாங்க மாதாஜி, இந்த மாதிரி அவங்க வேண்டாம், பகல் நேரத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, நைட்டு நேரத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, சோ அரக்கர்களை நம்ப கூடாது அப்படின்ட்டு அவர் எல்லாம் சொல்லுவார். சுக்ரீவர் அங்கதர் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ராமர் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாரு. அமைதியா இருந்துட்டு ஆஞ்சநேயரை பார்ப்பாரு. ஆஞ்சநேயர் சொல்வாரு, அங்க இலங்கையிலே 2 இடத்துல மட்டும்தான் ராமநாமமே கேக்குது. ஒண்ணு வந்து விபீஷ்ணர் வீட்லயும், இன்னொன்னு வந்து அசோகவனத்திலயும் தான். அதனால நம்ம தாராளமா நம்பலாம் அப்படின்னும் போது அவர் சொல்லுவாரு, ஓடி வந்து ஹனுமார் ஆலிங்கனம் பண்ணிப்பார். அவரு நான் மனசுல என்ன நினைச்சனோ அதுதான் நீ சொன்ன. ஆனா அவர் சொல்றாரு, மனிதனோ இல்ல விலங்கோ எந்த இதுவா இருந்தாலும் என்கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்கன்னா நான் கண்டிப்பா ஏத்துக்குவேன். அது மனிதனா விலங்கா இல்ல வேற ஏதாவது நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கும். நைஸ், வெரி நைஸ். ரொம்ப அழகான ஒரு கதை. எஸ், ரொம்ப சூப்பர். எல்லாருக்குமே அந்த ராமர் மேல அந்த ராமாயணம் நம்மளுக்கு குழந்தையிலேருந்தே சின்ன சின்ன கதைகளா கேட்டு மேலும் அதுல நம்மளுக்கு நிறைய
இலக்கியங்கள்லையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததுனால நிறைய விஷயங்கள் ராமரை பற்றி தெரியறது ரொம்ப ரொம்ப இன் ஆசையாக இருக்குது கேட்க கேட்க. ஆனால் டைம் தான் அப்படி குறைஞ்சிட்டே போகிற மாதிரியே இருக்கு. போறல டைம் நம்மளுக்கு. நிஜமா நிஜமா ஐ திங்க் வி நீட் திஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்ச். நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து கேட்டுட்டோம்னா அந்த அந்த டைமே உருப்படியா போற மாதிரியே இருக்கு இல்லையா? வேற ஏதாவது விஷயங்கள் ராமர் மாதாஜி இந்த ராம ராம ராமேதியும் ரொம்ப ஆனந்தம் தருகின்ற வரிகள் மாதாஜி. ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. சொல்ல சொல்ல ஆனந்தம் பெருகும் மாதாஜி இந்த வரிகளை. ஏன்னா ஈஸ்வர உபாச்ச, ஈஸ்வரனால் சொல்லப்பட்டது. கங்கையிலே எனக்கு முக்தி வேண்டும் என்று போய் அங்கிருந்த ஆத்மாக்களின் காதிலே ஈஸ்வரன் ஓதுகின்றானா ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானன். ஆனந்தமும் ஆனந்தம் மாதாஜி. ரொம்ப கரெக்ட் பிரபு, பெர்ஃபெக்ட். அதான் ரமணம் அப்படின்னாலே ஆனந்தம் தான் அடுத்த மீனிங். பிரபு ரொம்ப அழகா சொன்னேன். ரொம்ப அழகா சொல்றேன். ரொம்ப நல்லா சொல்றதோட அதை சொல்றதே ஒரு அழகோட சொல்றது ரொம்ப நல்லதுதான். ஸோ இன்னொரு விஷயம் என்ன நம்மளுக்கு தெரியணும்னா, ராமர் ஏன் மனித பிறவியா எடுத்துட்டு வரணும்ன்ற யாருக்காவது ஏதாவது காரணம் தெரியுமா? நிறைய காரணங்கள் இருக்கு. பட் ஒரு சில காரணங்கள் எதுக்கு மானுட ரூபத்துல வரணும்? அவஜானந்தி மாமூடா மானுஷ்யம் தனும் ஆசிரித்தம் அப்படின்னு பகவான் திரும்பி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் சொல்றச்ச சொல்ற மக்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்கிறது நான் மானிட ரூபத்துல வரேன்ட்டு. ஆனா பகவான் வந்து ஒரு பர்டிகுலர் ரீசன்கோசரம் கூட அந்த மனுஷ ரூபத்துல வர, விலங்கு ரூபத்துல வரார். ஆனா மனுஷ ரூபத்திலயும் வர்றதுக்கு ஒரு காரணம். Just a role model for this human beings, how to live. ஒரு ஹியூமன் எப்படி வந்து ஒரு தர்மப்படி எப்படி வாழ்க்கை நடத்தணும், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக ஜஸ்ட் அ ரோல் மாடல். எல்லாத்துக்கும் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் அப்படின்றது என்னோட ஐடியா. ஐ டோன்ட் நோ whether it is correct or not. கரெக்ட், ரோல் மாடல் வேணும். ஆமா, தர்மஸ்தாபிதம் தான் மாதாஜி. தர்மஸ்தாபிதம், ஏகபத்தினி விரதம், தர்மஸ்தாபிதம், இதெல்லாம் மாதாஜி அவரோட கொள்கை. இவர் வந்து வருகைக்கு காரணம், பூலோக வருகைக்கு காரணம் வந்து தர்மஸ்தாபிதம் மாதாஜி. யா, பர்ஃபெக்ட் ஆல்சோ. அண்ட் அதான் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதா. நம்மளுடைய அன்றாட கர்மக்களை நம்ம கரெக்டா செஞ்சாதான் நம்மளுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்றத காமிச்சு கொடுக்கறதுக்கு அந்த ஏகபத்தினி விரதம்ங்கிறது ராமருடைய காலத்திற்கு பிறகுதான் அதனுடைய சோபையே மக்களுக்கு, நிறைய மக்களுக்கு வந்து புரிய வந்ததுங்க மாதாஜி. ஏகபத்தினி விரதம் அந்த இது வந்து மிக சிறந்த அந்த இது வந்து அந்த கொள்கையினுடைய இது வந்து ஸ்ப்ரெட் ஆனது ராமபிரானுடைய வருகைக்கு பிறகுதான் மாதாஜி. கரெக்ட், அதுவும் பெர்ஃபெக்ட் பிரபு, வெரி நைஸ், நல்ல ரீசன். ஆக்சுவலி மெயின் ஆல்சோ ஒன் மோர் ரீசன் என்னன்னா, ராவணன் வந்து பிரம்மருக்கு அவர் வந்து நிறைய மெடிடேஷன்ல இருக்கிறச்ச நிறைய வரன்கள் கேட்டாராம் பிரம்மர் கிட்ட. அவ்வளோ தான் ரொம்ப சாமர்த்தியம் நினைச்சிட்டு என்ன இறப்பும் எனக்கு வரவே கூடாது, அதுவும் தானவர்களும் மூலமாவோ இல்லைன்னா ஆயுதங்கள் மூலமாவோ இல்லை தேவர்கள் மூலமாவோ எனக்கு என்னைக்குமே வரக்கூடாது அப்படின்னு வரன்னு கேட்கறச்ச அவன் அந்த சமயத்துல மறந்து போயிட்டான். நான் மனுஷனா வந்து என்னை வந்து யாரும் என்னை வந்து எனக்கு அந்த இறப்பு அவ மூலமா வர முடியாதுன்றது அவன் ஒரு ஏளனமா பார்த்தானா. ஏன்னா பெரிய தேவர்களும் தானவர்களும் என்ன வெப்பன்ஸ் எல்லாம் ஆயுதங்கள்லாம் அழிக்கக்கூடியது, இந்த மனுஷ ரூபம் என்ன பெருசா பண்ணுன்ற ஒரு ஆணவத்தை இருந்ததுனால அந்த வரத்தையே அவர் கேட்கலையா ராவணன். மனுஷன் அவங்களாலே ஒண்ணும் பண்ணல, இந்த மனுஷர்கள்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆணவத்தோட அந்த வரன் கேட்காதனால அந்த சமயத்துல பகவான் விஷ்ணுவே வந்து பிரம்மர் கிட்ட சொன்னா, அந்த உனக்கு நிறைய வரன் கேட்டா ஞாபகம் இருக்கா பிரம்மா, ஆனா இந்த வரன் அவன் கேட்க விட்டுட்டான், அதனால நான் மனுஷ ரூபம் எடுத்து
சாதாரண சும்மா நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி நான் காமிச்சு கொடுத்து மனுஷனுக்கும் ஒரு சக்தி இருக்குன்னு அந்த பெரிய தானவனுக்கு இருக்கிற அந்த ஈகோவை நான் அழிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி பகவான் வந்து ஒரு சாதாரண கஷ்டப்படுற மாதிரி ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்து வந்து காமிச்சு கொடுத்தாராம். அந்த பெரிய ராவணனுக்கு 1000 கை மிருதங்கம் அப்படி வாசிக்கிறதுக்கும் அவனுக்கு இருக்கிற அந்த 10 தலைக்கு இருக்கிற சக்திக்கு ஒண்ணுமே இல்லாம ஒரு தூசு இல்லாம ராமர் வந்து கொடுத்துட்டாரு. மனுஷ ரூபத்துக்கு ஒரு பெரிய அளவு சக்தி இருக்குன்றது பகவான் வந்து நம்மளுக்கு தினம் காமிச்சு கொடுக்குறார். நம்மளால முடிய காரியம் எப்படி அந்த சக்தியை நம்மளுக்கு தெரியணும்னா பகவானுடைய நாமத்தை சொல்லலாம், பகவானுடைய புகழ போட்டுடலாம், புகழ்த்து பகவானை தினம் இந்த மாதிரி குழுக்கள் மூலமா பகவானுடைய ஒரு குவாலிட்டிஸை நம்ம தினம் பராமரிச்சு பேசி நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சீர்படுத்துறதுக்கு ஒரே வழி ஒரே பிளாட்ஃபார்ம் என்னன்னா இந்த மனுஷ ரூபம். இந்த மனுஷ ரூபத்துக்கு உள்ள ஒரு சக்தி எந்த படைப்புகளும் இல்லைன்னு காமிச்சு கொடுக்கிறார் இந்த ராமர் ஸ்வரூபம் மூலமா. ஒரு நிகரற்ற ஒரு மனிதர் மூலமா அவர் வந்து காமிச்சு கொடுக்கிறார். ஸோ தட் வாஸ் ஒன் சீரியஸ் ரீசன் வை ராமர் வந்து ஒரு மனுஷ ரூபத்துல சிம்பிளான ஒரு மனுஷ ரூபத்துல வந்து ராஜாவா இருந்தாலும் ஒரு சாதாரண மானிடரா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு ஃபுல்லா அந்த ராமாயணத்துல காமிச்சு கொடுக்குறார். ஸோ இதுக்கும் மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் ஒரு சின்ன கதையோட இன்னைக்கு நம்மளுடைய குழுவை முடிக்கிறதுக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் நீங்க கொடுக்கறதுக்கு ஒரு ஜஸ்ட் சான்ஸ் கொடுக்கறதுக்கு நான் உங்களெல்லாம் வேண்டிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் எப்படி ராமாயணம்ன்ற மகாகாவியம் எழுதப்பட்ட ஒரு ரீசன், எப்படி வால்மீகி எழுத தொடங்கினார்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு நாள் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வால்மீகி ராமாயணம் எப்போ எழுதினாருன்றது தெரியுமா? ராமார் இன்னும் அவதாரமே பண்ணல, அதுக்கு முன்னாடியே இந்த மகாகாவியம் எழுதிட்டார். தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஸோ இது ஒரு பெரிய விஷயமான நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்படி நம்மளுக்கு வால்மீகி வந்து முன்னாடியே பகவான் வந்து தன்னுடைய வால்மீகியோட சிந்தனையில வந்து மகாகாவியன்ற ராமாயணத்தை எழுது அப்படின்னு அவருக்கு கொடுத்தார். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் வால்மீகி வந்து ராமாயணம் எழுதுறதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து ஒரு தாமசம் அப்படின்னு ஒரு நதியில தவம் பண்றச்ச திடீர்னு பாக்குற அந்த சமயத்துல 2 பட்சிகள் வந்து ரொம்ப ஒத்தரா ரொம்ப கூட சேர்ந்து இருக்கிற சமயத்துல ஒரு நிஷத குலத்தை சேர்ந்த ஒரு ஹண்டர் வந்து அவன் வந்து ஒரு அந்த ஆண் பறவைய சாகடிக்கிற நேரத்துல இந்த பெண் பறவை ரொம்ப சோர்ந்து வாய் விட்டு கதற சமயத்துல இது ரொம்ப மனசு வந்து உடைஞ்சு வால்மீகி கோபத்தோட அந்த ஒரு கவிதை மூலமா அந்த ஆண் பறவைய சாபம் அடிச்சுட்டோன்னு ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே. அந்த ஆண் பறவை செத்து போனதுனால இந்த வேடனை ஒரு சாபம் கொடுக்குற. ஆனா அந்த கோவத்துல வரைச்ச அப்படியே ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி அவருக்கு அப்படியே பொயட்டிக்கலா வந்துடுது, ஒரு கவிதை மூலமா வருது. ஆனாலும் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ச்சே, நம்ம இவ்வளவு தபஸ்லாம் இருந்து ஒரு பெரிய தபஸ்வியா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோவன்ற ஒரு ரூபத் மூலமா ஒரு அனாசமா நிஷத குலத்தோட ஒரு வேடனை இந்த மாதிரி நம்ம சபிச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுற சமயத்துல அவருடைய அசிஸ்டன்ட் பரத்வாஜரும் நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஏதோ பகவான் செயலா இருக்கணும், அதை தான் நீங்க பார்க்கணும்னு சமயத்துல பிரம்மன் வந்து தோன்ற இந்த மாதிரி நீ வந்து இது வந்து இதெல்லாம் ஒரு தெய்வீக ஒரு அருள் தான். ஏன்னா நீ வந்து இப்போ நீ பாத்தியா, நீ உன்னோட கோவத்துல ஒரு கவிதை மூலமா நீ வந்து அந்த சாபம் விட்ட, அதனால உனக்குள்ள இருக்கிற திறமையை நீ இன்னைக்கு பாரு அப்படின்னு கேட்கிறார். எதுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா நாரதர் ஒரு நாளைக்கு அவருடைய ஆசிரமத்துக்கு வரைச்ச அப்போதான் வந்து ஒரு கேள்வி எழுப்புறார் வால்மீகி நாரதரவன். இந்த உலகத்திலே யாரு சிறப்பற்றவர், தேவர்களுக்கும் அடிப்படையற ஒரு போற்றப்பட்ட ஒரு மனிதர் யாராவது இருக்காரா உலகத்துல? இந்த படைப்பில ஃப்ளாலெஸ்ஸா ஒரு குறை இல்லாம ஒருத்தர் யாராவது இருக்க முடியுமா
அந்த மாதிரி கோபம் இல்லாம, மதம் இல்லாம, ஆச்சரியம் இல்லாம யாராவது ஒரு படைப்பு இருக்கா இந்த உலகத்துல? இந்த ஒரு பெரிய பிரம்மாண்ட படைப்புல ஒரு ஒரு சிறப்பு வாழ்ந்த ஒரு மனுஷ ரூபத்துல யாராவது இருக்க முடியுமான்னு கேட்கறச்ச நாரதர் சொல்றார், நிச்சயமா இருக்கார். அவர் வேற யாரும் இல்ல, இக்ஷ்வாக்கு குலத்துல பிறந்தவர் ஸ்ரீராமர் தான் இருக்க முடியும். அவரை பத்தின ஒரு கவிதைய, ஒரு பெரிய மகா காவியத்தை நீ எழுது அப்படின்னு சொல்ல போயிட்டு, அவர் எப்படா நான் எழுத போறேன், இவரை பத்தி யாருன்னே தெரியாது, இவரை பத்தி ஒண்ணு எப்படி ஒரு பெரிய வாழ்க்கை கதையை நான் எழுத போறேன்னு சொல்றச்ச பிரம்மர் இது மாதிரி சொல்றார், சியா உனக்குள்ள இருக்கிற ஒரு திறமை என்னன்னா அந்த பகவானே உனக்கு அருள் செய்து டிவி லைவ் ஷோ காமிக்கிற மாதிரி, எப்படி சஞ்சயனுக்கு மகாபாரத போர் லைவ் ஷோவா பார்த்து சஞ்சயன் திருதராஷ்டிரர் சொன்ன மாதிரி பகவான் விஷ்ணுவே வரப்போற அந்த ஒரு அவதாரத்தை பத்தி மகாகாவியத்தை கவிதையா எழுத வைக்கிறார். 24,000 கவிதைகள் எழுதுறார். அதுக்குதான் ராமச்சரித்திரம் அப்படின்னு வால்மீகி எழுத ஆரம்பிக்கிறார். சோ அந்த மாதிரி இது கவிதை எழுதிவிட்டார். அப்புறம் யாருக்கு எல்லாருக்கும் வெளி உலகத்துக்கு சாதாரணப்பட்ட மக்களுக்கு வரப்போறிய சந்ததிகளுக்கு எல்லாம் கொடுக்கணுமே சொல்லிட்டு ராமருடைய புத்திரர்களான அந்த ட்வின்ஸ் லவகுஷருக்கு சொல்லி கொடுத்து அவ அதாவது உலகம் முழுக்கம் ராமாயணத்து கதையை அவாதான் ஆக்சுவலி வெளிப்படுத்தி வரா. அந்த சமயத்துல ராமரே கூட்டின்னு பரதர், சத்ருகுணர், லக்ஷ்மண் எல்லாம் கூப்பிட்டு இந்த குழந்தைகள் அந்த ரெட்ட பிறவிகளான லவகுஷன் சொல்றதை கேட்கறது ரொம்ப ஆனந்தப்படுறார். சோ இந்த மாதிரி ராமாயணம் எப்படி வந்தது, இந்த தசரதர் யாருன்னு பல கேள்விகள் தசரதர் ராமரே கேட்கறச்ச லவகுஷன் எல்லாம் சொல்றார், ஒரு காலத்துல இக்ஷ்வாக்கு குலத்துல இருந்த தசரதருக்கு குழந்தைகளே இல்லாம இருந்ததாம். அந்த சமயத்துல இவருக்கு அதே சமயத்துல இன்னொரு நாட்டான ஒரு பெரிய ரோமபாதர் அப்படின்னு ஒரு பெரிய ராஜா வாழ்ந்துன்னு வந்தாராம். அவருக்கு திடீர்னு அவர் நாட்டுல ஒரே பற்றாக்குறையாம், ஒரே டிராட்டாம், தண்ணி இல்லையா, ஒரே கஷ்டப்பட்டு இருந்தாளா எதுவுமே இல்லாம. அப்போ ரொம்ப கவலை வந்துருத்தான், என்னடா அது இந்த மாதிரி நான் நல்ல அப்ப அந்த காலத்துல இருக்கிற யுகத்துல இருக்கிற ராஜாக்கள்லாம் ராஜ ரிஷிகள் எல்லாரும் ஆன்மீக வாழ்க்கையில எல்லாரும் அவரோட சந்ததிகள்லாம் அவரு கூட இருக்கிற அந்த அங்க வாழற மக்கள் எல்லாரும் சந்தோஷமா பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறாளான்னு பாக்குற நேரத்துல ரொம்ப அவர் அப்படியே வருத்தம் ஆயிட்டாரா ரோமபாதருக்கு. என்னடா அது இவ்வளோ வறட்சி வந்த காரணம் என்னவா இருக்கும்னு சொல்றச்ச அப்ப அவர் ரிஷிகள்லாம் அவருக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்றாராம், இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பண்ணேன்னா இந்த வறட்சி போயிடும் உங்க அளவுல. உங்களுடைய ஃப்ரெண்டு தசரதர் பெரிய ராஜாவா கோசல நாட்டு ராஜாவா இருக்காரு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா அப்படின்னா. அவர் பொண்ணு பேர் என்னவா இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தசரதருக்கு ஒரு பொண்ணு சாந்தான்ற ஒரு பெண் இருக்கா, அவளோட இளவரசி இருக்கா, அவளை நீங்க தத்தெடுத்துக்கோங்க. தத்தெடுத்துட்டு இவளை ஒரு பெரிய ரிஷி விபந்தகா அப்படின்னு ஒரு பெரிய ரிஷி இருக்கார், அவருக்கு ஒரு பையன் இருக்கான் ரிஷ்ய சிங்கர் அப்படின்னு. அவருக்கு ஒரு பெரிய அந்த ஒரு இன்னொரு ரிஷி அவருடைய பையனான ஒரு ரிஷ்ய சிங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா இந்த உங்க நகரத்துல இருக்கிற அந்த வறட்சி அப்படியே பாலைவனம் சோலைவனமா மாறிவிடும் அப்படின்னு சொல்றார். அந்த சமயத்துல அது சொல்ல போறச்ச என்ன ஆறுது, இந்த மாதிரி பண்றச்ச. ஆனா ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னா இந்த ரிஷ்யசிங்கர் விபந்தகான்ற ஒரு முனிவரோட ஒரு புள்ள. இந்த விபந்தகா யாரு நம்ம கஷ்யப்பர் முனிவர் இருக்காரோன்னு அவருடைய பையன் விபந்தகா எப்படி தன்னுடைய பையனை ரிஷ்யசிங்கரை வளர்க்கிறாருன்னா, அப்படியே ஆண் வர்க்கம் தான் இந்த படைப்பிலேயே இருக்கு, பெண் வர்க்கம் அப்படின்ற ஒரு இன்னொரு வர்க்கம் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அவனை அப்படி ஒரு மூடி மறைச்சு அப்படி வளர்க்கிறார். ஏன்னா இந்த ஆன்மீக வாழ்க்கையிலேருந்து திசைத்து மாறாம இந்த பௌதிக உலகத்துல அட்ராக்ஷன் இருக்காம இருக்கிறதுக்கோசரம் அப்படி அவருடைய மகனை வளர்க்கிறார். சோ அதனால இது ரிஷிகள்லாம் சொல்றார் ரோமபாதர் கிட்ட, அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த ரிஷ்யசிங்கருக்கு பெண் வர்க்கம் இருக்கிறத பத்தி அவருக்கு தெரியாது. ஆனா நீங்க அவரை எதான அவரை அட்ராக்ட் பண்ணினோம்னா விபதங்கருக்கு கோபம் வந்தாலும் வரணும், இந்த ஒரு ரிஸ்க் எடுத்துன்னு நீங்க பண்றதா இருந்தா ரெடியா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இறங்கலாம் அப்படின்னு. அப்போ ரோமபாதர் சொல்றாரு, இது பாரு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல,
பரவாயில்ல, என் நாட்டு மக்கள் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறச்ச நான் எதுவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவ இந்த ரிஷிய சிங்கரை கூட்டின்னு வந்து இந்த சாந்தாவை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னுடைய மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பானா, என்னோட லைஃப் வீணா போச்சுனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், இந்த தாசிகள் எல்லாம் அனுப்பி வைக்கிறார் காட்டுக்கு. அந்த தாசிகள் எல்லாம் காட்டுக்கு போயிட்டு அப்படியே ரிஷிய சிங்கர் அந்த சமயத்துல விபந்தகர் ரிஷி வந்து வேற ஏதோ காரியமா வெளியில போற சமயத்துல இவரோட ஆசிரமத்துல இறங்கி இந்த அப்படியே ரிஷிய சிங்கர் வந்து பாக்குறார். ஐயோ, யார் இந்த புதுமையான ஒரு பிறவி, ஏலியன்ஸ் மாதிரி இருக்கா, இது எப்படி இப்படி இருக்கு அப்படின்னு அவருக்குள்ள ஆல்ரெடி மாயை வந்து உற்பத்தி ஆயிடுறது. யாரா இருக்கும் இதுகள்லாம், எந்த வர்க்கத்து ஆணா இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆண் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு இவர்களுடைய இன்றியமையாத குரலும் அவளுடைய ஸ்பர்ஷமும் படப்பட இவருடைய மனசு வந்து கலையப்படுறது. அந்த சமயத்துல அவருக்கு வந்து அவர் வந்து சொல்ற, என்னோட ஆசிரமத்துக்கு வந்ததுனால நீங்க ஒரு புது வகையான ஆணா இருக்கிறதுனால உங்களெல்லாம் அப்படியே நான் விட்டுட்டு போக கூடாது, நீங்க இந்தாங்க பழங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. அவ வந்து பெண்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, தாசிகள்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு, அவரை அட்ராக்ட் பண்றதுதான் இவாளுடைய ஒரு இதனால அவர் ரொம்ப என்ன சொல்றது, ஜஸ்ட் they went very close to him. அந்த மாதிரி ரொம்ப கூட சேர்ந்து பண்ணி அவர் அப்படியே ஆலிங்கனெல்லாம் மறைச்ச அவருக்கு தன்னோட கீழே லஸ்டி டிசையர்ஸ் வந்து ஜாஸ்தியா உற்பத்தி ஆயிடுது. அந்த சமயத்துல அவரால் தூங்க முடியல, வேற ஒரு காரணத்தாலையும் அவரால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இந்த கேர்ள்ஸ் எல்லாம் சொல்றா, இந்த தாசிகள்லாம் சொல்றா, ஐயோ உங்க அப்பா வந்துட போறா, நாங்கெல்லாம் கிளம்புறணும், ஐயோ உங்களை விட்டுட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது, எனக்கு என்னமோ உங்க மேல ரொம்ப ஒரு வேற மாதிரி ஒரு ஆசை அன்பு வந்து வளர்ந்துடுத்து, உங்களோட தான் நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு இந்த தாசிகள்லாம் இந்த ரிஷிய சிங்கரை கூட்டின்னு வந்துடுறார். ஸோ எங்க கூட்டின்னு வந்தார், ரோமபாதர் கிட்ட கூட்டின்னு வச்ச. ரோமபாதர் வந்து பார்க்குறார், இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, எனக்கு அதனால நீ வந்து என் பெண்ணான சாந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றச்சு. அப்போதான் விரட்சியெல்லாம் நீந்து போகும்னு சொல்ல போய் இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுது. அப்போ அந்த ராஜாவோடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுது. அந்த சமயத்துல இது வந்து இந்த கதை யார் வந்து சொல்றாருன்னா, சுமந்தரா அப்படின்ற தசரதர் முனிவரோட, தசரத ராஜாவுடைய பிரைம் மினிஸ்டர், அவருக்கு எல்லா விஷயங்கள் சொல்றது. ஸோ எதுக்கு அப்படி இந்த கதையை சொல்ல வர்றாருன்னா, தசரதருக்கு குழந்தையே இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னு கேட்கறச்ச வசிஷ்டர் அப்படின்னு சில பேரெல்லாம் அவளாரும் நிறைய யோசனைகள் சொல்றச்ச சுமந்திரா வந்து சொல்ற, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால அந்த ரிஷிய சிங்கர் வந்து அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணினா நம்ம உங்களுக்கு புத்திரர்கள் பிராப்தி உண்டு. ஏன்னா எனக்கு சனத்குமாரர்களே வந்து சொல்லியிருக்கார், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 அழகான நல்ல பகவான் விஷ்ணு மாதிரி ஒரு 4 பெரிய அழகான சிறப்பு வாய்ந்த மகன்கள் பிறக்கிறதுக்கு உங்களுடைய விருத்தி, உங்களுடைய குலம் விருத்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு இருக்கு, உங்களோட ஜாதக பிரகாரம் இருக்கிறச்ச அந்த ரிஷிய சிங்கர் சாந்தாவை உங்களோட பெண்ணா, அவர் வந்து உங்களோட மாப்பிள்ளை தானே, அவர் வந்து உங்களுக்கு அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணினா உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும்னு சொல்ல போய் அவருக்கு உடனே ரோமபாதர் கிட்ட அழைப்பு அமைச்சு அவருடைய பெண்ணான சாந்தாவும் மாப்பிள்ளையான ரிஷிய சிங்கர் வந்து அஸ்வமேத யஜ்ஞம் பண்றச்ச அது முடியற காலகட்டத்துல அவர் வந்து ரிஷிய சிங்கர் சொல்றார், இதுக்கும் மேல நீங்க வந்து என்ன ஒரு யஜ்ஞம் பண்ணணும், புத்திர காமேஷ்டி யஜ்ஞம் பண்ணினா உங்களுக்கு நிச்சயமா விஷ்ணு போல 4 அழகான சிறப்பு வாய்ந்த குலத்துக்கே ஒரு உயர்வு கொடுக்கக்கூடிய பல வருஷங்களுக்கு 11,000க்கு ஆண்டுகள் ராஜராஜ்யம் பண்றதுக்கு எல்லாரும் மக்கள், இந்த உலகமே இந்த பூலோகமே சிறப்பு ராஜாவா இருந்து ஒருத்தர் பண்ண போறார், அவர் தான் அந்த ராமர்ன்ற ஒரு மகன் உங்களுக்கு பழக்க போறார். அதனால புத்திர காமேஷ்டி யஜ்ஞம் பண்ணுங்கன்னு சொல்லி ரிஷிய சிங்கர் வந்து இந்த யஜ்ஞத்தை பார்க்கப்போ அதுக்கு மேல நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியும், எப்படி மகன்கள் பிறந்தார். ஸோ இந்த ஒரு சின்ன ப்ரில்யூடு, இந்த மகாகாவியத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி உங்களுக்கெல்லாம் நான் வந்து சேர்ந்து சொல்லலாம்னு நினைச்சேன். உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் கதை கேட்டா நல்லா தானே இருக்கும் இல்லையா, இன்னொருத்தர் சொல்றச்ச அப்படின்ற ஒரு அடிப்படையில நான் இந்த கதையை உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ராமரோட கிருபையால, இந்த வால்மீகி கம்பராமாயணத்தோட பிளெஸிங்ஸால இந்த மகாகாவியமோடு நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணுன்றது ராமரையும் ஹனுமான் பெரிய வைஷ்ணவர்கள் எல்லாம் பிரார்த்திச்சுட்டு எல்லாருக்கும் இந்த ராமருடைய அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சாரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ரொம்ப 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 நன்றி. நன்றி. ரொம்ப அற்புதமான ஒரு பகவான் தோன்றினதுக்கான அந்த காரண கதையை எங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இன்னைக்கு எல்லா மாதாஜிஸ் பிரபுஜிஸ் எல்லாரோடும் சேர்ந்து நிறைய விஷயங்கள்
அதுவும் சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்புல தமிழ் கம்பராமாயண டாபிக்க நீங்க ஆரம்பிச்சு, அதுல நெறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னும் அத கத்துக்கணும்னு ஆவல். உண்மையிலே கொஞ்சம் இதா தான் இருந்துச்சு. ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துருக்கோமே! ஏன்னா நம்ம அதெல்லாம் கத்துக்க வேண்டிய உள்ள பொக்கிஷங்கள் நமக்கு. எப்படி நமக்கு சமஸ்கிருதத்துல பெரிய பொக்கிஷங்கள் இருக்கோ, அதே மாரி தமிழ்லயும் நெறைய பொக்கிஷங்கள் இருக்கு. பகவான பத்தின சரித்திரங்கள் அதுல நெறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அத நிச்சயமா இந்த டீமோட சேர்ந்து நம்ம எல்லாரும் கத்துக்கலாம். ரொம்ப அற்புதமான கஸ்தூரி மாதாஜி, பாலுசுவாமி பிரபுஜி, அப்புறம் நம்ம மா ராஜி மாதாஜி, ஸ்ரீஜா எல்லாருமே நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, திரும்பவும் நெறைய டாபிக்ஸ் இந்த மாரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இணைந்து கத்துக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஆம் ன்ட்டு எனக்கும் ரொம்ப சொல்லிட்டு இன்னும் ஒரு ஆசை இருக்கு. நிச்சயமா இவ எல்லாரும் எல்லாருமே ரொம்ப சிறந்த பேச்சாளர். இந்த திருக்குறளையும் நம்ம சேர்த்துட்டோம்னா அப்படியே நம்ம படிப்புல அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கண்டிப்பா. எல்லாரும் இதுல ரொம்பவே பெஸ்டா இருப்பேன். எனக்கு ரொம்ப ஆசை அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்லாம். நீங்க அதை கத்துக் கொடுத்தேன்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நிச்சயமா அதான். மாதாஜி. அந்த மாரி அதெல்லாம் கண்டிப்பா கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அம் யாருக்காவது அதுல நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க நிச்சயமா தெரியப்படுத்துங்க. அத நம்ம ஒரு டாபிக்கா அழகா நம்ம எல்லாரும் கத்துக்கலாம். ஆம் வேற யாராவது எதுவும் பேசணும்னு நெனைக்கிறீங்களா? கருத்துக்கள்? ஹரே இல்லன்னா கிருஷ்ணா மாதாஜி. ஹரே எனக்கு ஒரு கிருஷ்ணா. டவுட் இருக்கு மாதாஜி. சொல்லுங்க. மாதாஜி நம்ம இப்ப வந்து கிருஷ்ண பக்தியில இது பண்றோம்ல மாதாஜி, அதுல வந்து நம்ம கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு மத்த தேவதைகள் எல்லாம் வழிபட தேவையில்லை, என்ன வழிபட்டா போதும் அப்படின்ட்டு. ஆனா வந்து குலதெய்வம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க கூட சொல்லியிருந்தீங்களா மாதாஜி, தமிழ் வருஷ பிறப்புக்கு நம்ம கனி எல்லாம் கண்டு குலதெய்வத்தை பிரார்த்திக்கணும் அப்படின்ட்டு. அதனால நான் கேக்குறேன், குலதெய்வத்தை எல்லாம் நம்ம கிருஷ்ண பக்தியில இருந்தும் நம்ம அது மாதிரி எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஆமா. இப்போ நம்ம சித்தச்சார் மாதாஜி நீங்க எதுவும் ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? சொல்றீங்களா மாதாஜி? இல்ல. பக்தி மாத்தி மாத்தி நீங்க சொல்லுங்க. ஓகே. அதான் until you do சரி. that. எனக்கு தெரிந்த அளவுக்கு சில விஷயங்கள நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நெறையா கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்ம அந்த இந்திரன் வந்து மழைய வர்ஷிச்சப்ப அவர் சொல்லியிருக்காரு. தேவதை வழிபாடு இல்ல. பகவத்கீதையிலயும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து எப்படி வந்து இப்ப நம்மளுடைய இப்ப ஒரு சொந்த பந்தம்னு இருக்கு இல்லையா? இப்ப நம்மளோட ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்பா, அம்மாவுக்கு ஒரு மரியாதை குடுப்போம் இல்லையா? அப்படித்தானே? ஸோ அந்த மாரி இந்த உலகம் படைத்ததுக்கான காரணம் அதனால அத வந்து இப்ப இந்திரன், சந்திரன் அவங்க எல்லாரும் தேவதர்கள். அவங்க எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு. மரியாதைய நம்ம குடுக்கணும். இப்ப குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள் வழிபட்ட தெய்வங்கள். ஸோ அவங்களுக்கான அந்த மரியாதை வந்து நிச்சயமா ஒரு பெரியவர்களுக்கு நம்ம எப்படி குடுக்குறோம், ஒரு மரியாதை குடுக்குறோமோ, அந்த மரியாதையும் அந்த வகையில நம்ம அவங்கள அணுகணும். அவங்கட்ட அணுகும்போது நம்ம கேட்க வேண்டியது எல்லாமே வந்து என்னுடைய இந்த பிறப்பு, என்னுடைய முழு ஞானம் எல்லாமே வந்து பகவான் ஸ்ரீ ஹரிக்கும், கிருஷ்ணரும் சார்ந்த விஷயங்களா இருக்கணும்னு அவங்க கிட்ட நம்ம அந்த பக்திய கேட்டு வாங்கிக்கணும். அதுதான் இதனுடைய மூல காரணமா இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஒரு மரியாதை நிமித்தமா அந்த வழிபாடு நம்ம நிச்சயமா பண்ணலாம். அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிந்த வகையில. மதிச்சு நீங்க என்னங்க? சேம் ரீசன் தான் நானும் நிறைய கேட்டிருக்கேன். அதே கேள்வியை கேட்கறதுல இந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளோட பெரியோர்களை நம்ம இன்னும் மரியாதை கொடுத்து இந்த பக்தியை நம்ம வளரணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசை. கிருஷ்ணரை இன்னும் கொஞ்சம் நல்ல சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா பெரியோர்களால விதிக்கப்பட்ட இந்த சில வழிபாடுகள் அண்ட் அவா கொடுத்த சில விஷயங்களை அவளை நம்ம வந்து உற்சாகம் படுத்தினோம்னா நம்மளுடைய இந்த ஆன்மீக வாழ்க்கை ஒரு இடையூறு இல்லாம நல்லா வளர்றதுக்கு இத பண்ணணும். எந்த ரீசனுக்கு பண்றோம் இந்த நம்ம குல தெய்வங்கள்ல எதற்கோசரம் நம்ம பிரார்த்தனை பண்றோம்னு நினைச்சுட்டோம்னு நம்ம அந்த அடிப்படை ஆன்சரை கரெக்டா பண்ணினோம்னா இதெல்லாம் தப்பும் இல்லை. அதனால சிவன் கோயிலுக்கு போகக்கூடாது, அம்பாள் கோயில் போடக்கூடாது, முருகன் கோயில் போகக்கூடாது அப்படின்ற விஷயம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய அந்த கோயில்களுக்கு போடி வழிபாடு பண்ணினாலும் எங்களுக்கு கிருஷ்ண பக்தி, நீங்க எப்படி கிருஷ்ணருக்கு சேவை செய்யறீங்களோ அதே மாதிரி எனக்கும் அந்த உணர்ச்சி கொடுங்கோன்ற அந்த அடிப்படையோட பக்தி தெரிஞ்சதுன்னா நம்ம பண்ற காரியங்கள் தப்பா இருக்காது. ஏன்னா அவங்களும் வந்து பகவானுடைய ஒரு அங்கம் தான். எப்படி பார்ட்ஸ் அண்ட் பார்சல் ஆஃப் த லார்டோ ஒரு ஆத்மாவோ, அதே மாதிரி அவர்களும் வந்து பகவானுடைய ஒரு அங்கம். ஸோ அந்த வகையில நம்ம அவங்களுக்கான அந்த மரியாதையை நிச்சயமா நம்ம தெரியப்படுத்தணும். அதுதான் விஷயம். அதே அந்த குலதெய்வம் மாமிசம் எல்லாம் கொடுக்குற குலதெய்வமா இருந்தா என்ன பண்ணுறது?
அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். நிச்சயமா. ஏன்னா அதெல்லாம் வந்து அறியாமையில பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப நம்ம ஜடபரதருடைய கதையிலே நம்ம பார்த்திருக்கோம். காளி தேவி வரும்பொழுது, அவங்க வந்து இது பண்ணல. அது வந்து நம்ம 3 விதமான பக்தி பண்றோங்க இல்லையா? சத்துவ குணத்துல இருக்கிறவங்க எப்படி பக்தி பண்ணுவாங்க, ரஜோ குணத்துல உள்ளவங்க எப்படி, தமோ குணத்துல உள்ளவங்க. அப்ப இது வந்து தமோ குணத்துல இருக்கிறவங்க கூடய வழிபாடு. அத வந்து ராட்சசர்கள் அவங்கலாம் பண்ணக்கூடிய வழிபாடு. ஸோ அத வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து என்கரேஜும் பண்ணக்கூடாது நம்ம. அப்படி இருக்கு, அப்படி நம்ம குடும்பங்கள்ல அப்படி பண்ணுனாலும், நம்ம அதிலிருந்து விலகி இருக்கிறது நல்லது. ஓகே மேம். குருனா சத்யா ஸ்வஜோனா சாஸ்யாத் அப்படின்னு கபிலர் வந்து அம்மாக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் எது ஆன்மீக பகவானை பத்தி எது கத்து கொடுக்கலையோ அந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுடலாம், கம்ப்ளீட்டா விட்டுடலாம். அந்த மாதிரி வழிபாடுகள் இருக்கா, நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. இப்ப நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாரும் அங்க போகும்போது நம்ம வரமாட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் அது ஒரு இல்ல நம்ம அவங்க கிட்ட அதான் சொல்றோம் இல்லையா, ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்ட்டு இல்ல. பட் நம்மளுடைய பாதையை நம்ம நல்லபடியா பண்ணிட்டு, அவங்க வந்து என்ன எடுத்து சில நேரங்கள்ல கேட்கிற நிலையில இருந்தாங்கன்னா எடுத்து சொல்லலாம். ஏன்னா அதனால அவங்க வந்து விலகி போகணும் அப்படிலாம் இல்ல. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்துட்டு விலகி இருக்கவும் வேண்டாம். புரியுதுங்களா நான் சொல்றது? எல்லாருமே அந்த குணங்களால பாதிக்கப்பட்டதுனால தானே. அவங்களுடைய தமோ குணம் நெறைய இருக்கலாம். அதனால அறியாமையில இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் நிச்சயம் ஒரு நாள் வருவாங்க. அந்த சமயத்துல நீங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா பெஸ்ட் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுங்க. ஸோ தட் அந்த சமயத்துல அந்த பெரிய அந்த அந்த உயிர் பேரேற அந்த ஆத்மா பேரேறிச்சு அதுக்கு அட்லீஸ்ட் நல்ல உலகமாவது நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளால ஒரு வழி இருக்கும். அந்த சமயத்துல இந்த சுச்சுவேஷன்ல நீங்க அந்த இடத்துல இருந்துதான் ஆகணும் அப்படின்னா ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணிடுங்க பெஸ்ட், அவ்வளவுதான். ஸோ நீங்க இருக்கேள் பட் நீங்க யூஆர் நாட் பார்ட்டிசிபேட்டிங். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நம்ம தான் இன்டெலிஜென்ட்டா அதை பார்த்துக்கணும். அவளையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அண்ட் குறையா சொன்னா அப்புறம் நம்மளை பத்தி ரொம்ப நீ என்ன பெரிய இதுவா அப்படின்னு ஆரம்பிச்சிருவா. அதனால நம்மளோட வாழ்க்கையை எப்படி நம்ம பெர்ஃபெக்டா பண்ணணும்னா நம்ம டாலரண்டா பேஷண்டா ஜாகிரதையா அதை நம்ம கரெக்ட். ஏன்னா வந்து இந்த விஷயம் வந்து நமக்கு இப்ப எத்தனையோ பிறவைகள் தாண்டி கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம குடும்ப கர்ம பந்தத்தினால தான் நமக்கு குடும்பங்களும் அமையுது இல்லையா? ஸோ அந்த வகையில அவங்களுக்கு சில பழக்கங்கள் இருந்துச்சுன்னா, அதை நம்ம வந்து ஆம், நம்ம அதுல இணைந்திருக்க வேண்டாம். அவ்வளவுதான். பட் நம்மளால முடிந்த அளவுக்கு நல்லது செஞ்சு அவங்களை ஏதாவது ஒரு வகையில அவங்களை இன்வால்வ் பண்ண வைக்கணும். அவ்வளவுதானே தவிர ஓகே ஸ்ரீஜா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வகுப்பு ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டு போயிருக்கோம். மாதாஜி நம்ம க்ளோசிங் ப்ரேயர்ஸோட முடிக்கலாமா மாதாஜி? ஓகே, சரி. க்ளோசிங் ப்ரேயர் சொல்வதற்காக நந்தினி மாதாஜி அழைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माताजी। एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एवो एको मन्त्र तस्य नमामि यानि कर्मापि एकं तस्य देवस्य सेवा। त्वमेव माता च पिता त्वमेव बन्धु च सुखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवा। कृष्णाय वासुदेवाय हराय परमात्मने प्रणाद क्लेशाय नाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वासुदेवसुतं देवं कंसचारुण्यमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कात्यायनी महामाये महायोगीन्द्रेश्वरी नन्दगोपसुतं देवी पतिं मे गुरुते नमः। श्री कृष्ण चरणं मम दासोऽहं कृष्ण त्वसामि। श्री कृष्ण चरणं मम दासोऽहं कृष्ण त्वांसि। श्री कृष्ण चरणं मम दासोऽहं कृष्ण त्वांसि। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे।